ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையில் சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, எங்கள் தகப்பனே, எங்கள் இயேசுவே, எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறோம். உம்முடைய நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறோம். திட நம்பிக்கையோடு மடத்தில் சேர்ந்திருக்கிறோம். அப்பா, உம்மோடு இணைந்தவர்களாய் வந்திருக்கிறோம். ஏசப்பா ஏசப்பா, இந்த முதல் வேளையில் துவக்கத்திலேயே நம்ம ஜீசஸ் என்ற நாமத்தை உச்சரிப்போமா? ஜீசஸ் ஜீசஸ் என்று சொல்லி இயேசுவே இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுவோமா? ஓ தேங்க்யூ லோர்ட், தேங்க்யூ லோர்ட், தேங்க்யூ லோர்ட், தேங்க்யூ லோர்ட், தேங்க்யூ லோர்ட். நம்மை நேசிக்கிற கர்த்தர், நம்மை அரவணைக்கிற கர்த்தர், நம்மை பார்க்கிற கர்த்தர். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லாத நாமம், அன்பான நாமம், ஆதரவு கொடுக்கிற நாமம், புகலிடமான நாமம், அதிசயமான நாமம். இயேசுவின் நாமம் அற்புதமான நாமம். அவர் சமாதான பிரபு, அவர் ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர், ஆலோசனை கொடுக்கிறவர், ஆலோசனை கொடுக்கிறவரே என்று சொல்லி கூப்பிடுவோமா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உங்களுடைய பிள்ளைகள் ஆக்கினீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால எங்கள் மேலே நீங்கள் பாராட்டின அன்பு எவ்வளோ பெரிதென்று பார்த்து நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளை என்று கூப்பிடுகிறீங்களே, அந்த கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியையும் தந்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி. ஒரு அடிமைத்தன ஆவி அல்ல, அந்த அடிமைத்தன நுகத்திற்கு உட்படாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுறீங்கப்பா. இப்பொழுதும் நாங்கள் கூப்பிடுகிறோம் அப்பா, உம்மை நம்பி இருக்கிறோம் அப்பா, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. நீ எல்லாரையும் காண்கிற கர்த்தர், எங்களை காண்கிற கர்த்தர், எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர். எங்களை ஆண்டவரே எவ்வளோ தூரம் ஆண்டவரே உம்முடைய சட்டைகளுக்குள்ள சட்டைகள் நிழலில் காப்பாற்றி அப்பா நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி, செய்து கொண்டிருக்கிற நன்மைகளுக்காக நன்றி, செய்ய போகிற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முதலாவது நன்மைகளை சொல்லி சொல்லி துதிப்போம், நினைத்து பார்த்து துதிப்போம், உணர்ந்து துதிப்போம். அப்பா உங்களுடைய குட்னஸுக்காக நீங்கள் செய்த நன்மைக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் இதுவரை காப்பாற்றினீங்களே, இதுவரை சுமந்து வர்றீங்களே, வந்தீங்களேப்பா, உமக்கு நன்றி. இதுவரை என்னை நடத்துனீங்களேப்பா, எங்களுக்கு உதவி செய்தீங்களேப்பா, உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோமாப்பா. அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. உமக்கு உண்மைதாக நிற்க எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை தகுதியை கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி. இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளே உட்படுத்தி இப்பொழுது எங்களை உமோடு கூட அமர செய்து இந்த ஆலயத்தில் தொழுது கொள்ளும்படிக்கு கூடி வரும்படிக்கு செய்த அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஏசப்பா உங்களுக்கு நன்றி ராஜா. வெளிப்படுத்தல் 1:5 படி அவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து பாவங்களை நீக்கி அவருக்கு உண்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறார், ஆக்கியிருக்கிறார். அவரை துதிக்கும் புது நாவை கொடுத்திருக்கிறார். புது பாட்டை பாடும்படிக்கு அவர் உதவி செய்வார். புதிய விடுதலையோடு பாடும்படிக்கு, சந்தோஷத்தோடு களி கூர்ந்து மகிழும்படிக்கு கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று தாவீதோடு கூட இணைந்து நாங்களும் மகிழ்ச்சியோடு காணப்படுகிறோம். உங்களுடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் நல்லது, உங்களுடைய பிரகாரங்களில் 1000 நாளை பார்க்கலாம் ஆண்டவரே. உங்களுடைய பாத படியில் இருக்கிறது நல்லதப்பா. உங்களுடைய ஆலயத்தில் வந்து காத்திருப்பதையே நான் நாடுவேன். உங்களுடைய ஆலயத்தில் வந்து ஆராய்ச்சி செய்யும்படியாக, மகிமையை பார்க்கும்படியாக இன்னும் ஆத்துமாக்களை கூட்டி சேருங்கப்பா. நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தடுக்கிற எல்லா சத்துருடைய ஆண்டவரை சூழ்ச்சிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. அப்பா அவனுடைய ஆண்டவரை எந்த ஸ்ட்ராட்டஜியும் ஆண்டவரை முற்றிலும் நிறைவேறக்கூடாதபடிக்கு தந்திரக்காரனுடைய கிரியை காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு ஆயித்தோப்பேலின் ஆலோசனையை உபாயங்களை
ஆபத்தமாக்குகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அபிஷேகத்தினாலே சகல நுகத்தடிகளையும் சகல பாரங்களையும் மனபாரங்கள் யாராயிலும் சுமந்து அதே நிலையில இருக்கக்கூடாது ஆண்டவரே. மனபாரத்தோடு யாராவது வருவார்கள் என்றால் சிலுவை சுமந்த நாதரை நோக்கி பார்த்து உடனே விடுதலை அடைய உதவி செய்யுங்க. உடனே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ரட்சணியோ என்ற தலைச்சீராவை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை கொடுக்கணுமே ஆண்டவரே. மனம் திரும்பின ஒவ்வொருவரும் குணப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்க உதவி செய்வீராக. விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்தாவியை பெற உதவி செய்வீராக. பாடல் பகுதியை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. உங்களுடைய ரத்தம் எங்களுக்காக ஆண்டவரே கொடுக்கப்பட்டது ஆண்டவரே. உங்களுடைய ஜீவன் ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே நீங்க தந்தீங்க. ஓ நீங்க ஜீவனை கொடுத்த அன்பு, ஓ எங்களை முந்தி அன்பு கூர்ந்த அன்பு எவ்வளோ பெரியதப்பா. ஓ யாராவது முந்தி அன்பு கூறுவாங்கன்னு இல்லை, எங்க மேல எவ்வளவா ஆண்டவரே அன்பு கூர்ந்தீங்க. இந்த உலகத்துல அன்பு கூர்ந்தீங்கப்பா. அப்பா உமக்கு நன்றி. எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு இந்த வாழ்வை இந்த நாளை கூட்டி கொடுத்து நீங்க தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். எல்லை எங்கும் இந்த டெரிட்டரி எங்கும் ரத்தத்தின் வல்லமையை நாங்கள் பேசுகிறோம். நன்மைகளை பேசுகிற ரத்தத்தினிடத்திற்கு நாங்கள் கிட்டி சேர்ந்திருக்கிறபடினால நன்மைகளை வரவித்துக் கொள்ளுகிறோம். நன்மைகளை டிக்ளேர் பண்ணுவோம். ரத்தத்தின் வல்லமை ஜெயமானது. எதிரியை துரத்துகிற வல்லமை, முற்றிலும் பயத்தை நீக்குகிறது ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தின் வல்லமை. கழுவி சுத்திகரிக்கிற வல்லமை. அவ நமக்கு சுமை தாங்கியா இருக்கிறார். அக்கிரமங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார். நமக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். அந்த மீட்பின் திட்டத்தை உண்டு பண்ணினவர் அவர்தான். அதனால செய்து முடித்தவைகளை நினைவு கூர்ந்து நம்முடைய வாழ்க்கையில செய்த உபகாரத்தை நினைத்து இப்பொழுது பாடி துதிக்கிற வேளையில நாங்கள் எல்லாரும் பாடி துதிக்க போகிறோம். எல்லாருக்கும் மீட்டு கொண்ட ஆத்துமா பாடும் பொழுது கம்பீரத்து இன்னும் மகிழட்டும் ஆண்டவரே. இன்னும் அதிக அதிகமாய் ஸ்தோத்திரிக்கட்டும். அநேக ஸ்தோத்திரங்கள் உருவாகட்டும். இந்த இடத்துல அநேக ஸ்தோத்திரங்கள் உங்களுடைய நாமத்துக்கு மகிமை விளங்கும்படிக்கு கிருபையும் பெருக்கி விடுகிறதற்காக நன்றி. இந்த இடத்துல தேவ பிரசன்னம் இப்பொழுது இறங்குகிறதற்காக நன்றி. எங்களை சுத்திகரிக்கிற பரிசுத்தாவியானுடைய வல்லமைக்காய் அசைவாடுகிறதற்காக நன்றி. மீதியான பகுதி முழுவதும் உங்களுடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. நீங்க ஆட்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா. சாரோன் ரோஜா நெருக்கத்திலே இருந்த என் விசாலத்தில் வைத்தீரே, சேற்றி நின்று தூக்கியெடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. அற்புதமே அதிசயமே, அற்புதமே அதிசயமே, ஆனந்தமே பரம ஆனந்தமே, ஆனந்தமே பரம ஆனந்தமே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா. சாரோன் ரோஜா. தாயை போல என்னை அவர் சேர்த்தனைத்து கொண்டாரே, சேர்த்தனைத்து கொண்டாரே. தந்தை போல என்னை அவர் தோளில் தூக்கி சுமந்தாரே, தோளில் தூக்கி சுமந்தாரே. அப்பாவல்லோ அப்பாவல்லோ பிள்ளை அல்லவோ, செல்ல பிள்ளை அல்லோ, பிள்ளை அல்லவோ, செல்ல பிள்ளை அல்லோ. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா. சாரோன் ரோஜா.
மனமே மனமே கலங்காதே, மன்னவன் இயேசு இருக்கின்றார். நிம்மதியை தருகின்றார், நீதியின் பாதையை நடத்துகின்றார். மனமே மனமே கலங்காதே, மன்னவன் இயேசு இருக்கின்றார். மனமே மனமே கலங்காதே, மன்னவன் இயேசு இருக்கின்றார். நிம்மதியை தருகின்றார், நீதியின் பாதையில் நடத்துகின்றார். நிம்மதியை தருகின்றார், நீதியின் பாதையில் நடத்துகின்றார். மனமே மனமே கலங்காதே, மன்னவன் இயேசு இருக்கின்றார். உன்னை படைத்த ஆண்டவரோ உறங்க மாட்டார் தெரியாதா? உன்னை படைத்த ஆண்டவரோ உறங்க மாட்டார் தெரியாதா? பறந்து காக்கும் பறவையை போல் பாதுகாப்பார் புரியாதா? பறந்து காக்கும் பறவையை போல் பாதுகாப்பார் புரியாதா? மனமே மனமே கலங்காதே, மன்னவன் இயேசு இருக்கின்றார். மனமே மனமே கலங்காதே, மன்னவன் இயேசு இருக்கின்றார். எப்பக்கம் நெருக்கமோ ஏமாற்றம் தோல்வியோ, எப்பக்கம் நெருக்கமோ ஏமாற்றம் தோல்வியோ, எல்லாமே மாற்றிடுவார். என் மனமே திகையாதே, எல்லாமே மாற்றிடுவார். என் மனமே திகையாதே, மனமே மனமே கலங்காதே, மன்னவன் இயேசு இருக்கின்றார். மனமே மனமே கலங்காதே, மன்னவன் இயேசு இருக்கின்றார். யோர்தானே வந்தாலும் யோசனையே என் மனமே, யோர்தானே வந்தாலும் யோசனையே என் மனமே. யோசனையில் பெரியவரே, யோர்தானை பிரிப்பவரே. யோசனையில் பெரியவரே, யோர்தானை பிரிப்பவரே. மனமே மனமே கலங்காதே, மன்னவன் இயேசு இருக்கின்றார். மனமே மனமே கலங்காதே, மன்னவன் இயேசு இருக்கின்றார். நிம்மதியை வருகின்றார், நீதியின் பாதையில் நடத்துகிறார். நிம்மதியை தருகின்றார், நீதியின் பாதையில் நடத்துகிறார். மனமே மனமே கலங்காதே, மன்னவன் இயேசு இருக்கின்றார். மனமே கலங்காதே, மன்னவன் இயேசு இருக்கின்றார். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே. ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா
உன்னத தேவனே. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறீர். காலமெல்லாம் சுமக்கின்றீர். கரம் பிடித்து நடத்துகிறீர். காலமெல்லாம் சுமக்கின்றீர். நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்தேன் இதயம் துள்ளுதையா. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே
உம்மை போல் வேறொரு நாமம் இல்லையே. உந்தன் நாமம் மேன்மை போல் வேறொரு நாமம் இல்லையே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமையுள்ளவரே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், ஆலோசனை கர்த்தரே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே. அன்பரே, வல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே. அன்பரே. ஆண்டோடைய பிரசன்னம் அலையலையா இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது, உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தம்முடைய ஆலயத்தை அவர் மகிமையினால் நிரப்புகிறார். உள்ளமாம் ஆலயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். மகிமையினால் சகல சாடிகளும் நிரப்பப்படும், மகிமையினால் நிரப்பப்படும். ஜலம் சமுத்திரத்தை நிரப்பி இருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஓ தேங்க்யூ லோர்ட். அரபா ஷரபகபலரபா. ஆண்டோட பிரசன்னத்தில் சந்தோஷமாய் அந்நிய பாஷையில் ராகத்தோடு பாட முடிந்தவர்கள் பாடலாம், அல்லது அந்நிய பாஷையில பேசி மகிழ்ச்சியோடு துதிங்க. உராமலரபகாந்தலபா. பரிசுத்தாவி பெறாம யாரும் இருக்கக்கூடாது. விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிட்டு பரிசுத்தாவியை பெறாமல் இருக்கிறீர்களா நீங்க? அந்த இடத்துல சில நடவடிக்கைகளில் அந்த கேள்வி இருக்கிறது. பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்ளணும், மனம் திரும்பி குணப்படணும். அதற்கு ஆதாரமாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இழந்து போயிட்டேன்னு சொல்றவங்க கூட அதை புதுப்பித்து கொள்ள முடியும், புதுப்பித்து கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்றார், விருப்பம் உள்ளவன் என்னிடத்துல அந்த ஜீவ தண்ணீர் அண்டையில வர கடவன் என்று சொல்லுகிறார். அந்த வாஞ்சை இருந்தால் போதும், தாகம் இருந்தால் போதும், விசுவாசம் இருந்தால் போதும். நீங்க இப்பொழுதே இந்த ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிற நேரத்துல ஆராதனையின் பிரசன்னம், ஆராதனையில சுகம், ஆராதனையில அபிஷேகம், ஆராதனையில அற்புதம். Thank you, Lord. Yakalarabaga shalabaga dalarabagandalaba labadana lagadana halagadana hariya salvadanaria nemadana grubila hadagadana rigadalaba. உங்களை மறந்து மறந்து சமர்ப்பணம் பண்ணி ரீதனரிகா ஷரலபாரியா தரலபரக ஷலரபா லேபதனாரக ஷரலபக தலரபா. அர்ப்பணம் பண்ணி சமர்ப்பணம் பண்ணி ஹலகரக ஷலரப. ஆராதனையின் ஒரு பகுதி. ஜெயம் ஜெயம் இயேசு நாமத்தில், ஜெயம் ஜெயம் இயேசு நாமத்தில், ஜெயம் ஜெயம் இயேசு நாமத்தில், தோல்வியே
இப்பொழுது சங்கீதம் 8ஆம் சங்கீதத்தை நாம் எல்லாரும் நின்ற வண்ணமாக சேர்ந்து வாசிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களை நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, நாமம் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. உட்காருவோம். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். நான் இப்போ 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கேன். ஏசப்பா எனக்கு வாழ்க்கையில் நிறையா பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக எனக்கு படிப்பில் ஏசப்பா கொடுத்த பிளெஸ்ஸிங்க்கு ஏசப்பாக்கு நன்றி சொல்கிறேன். நான் இந்த டெஸ்டிமனி சொல்கிறதுனால உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் அவ்வளோவா என்னால் ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்க முடியாது. என்னால் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகும். அந்த இடத்துல ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணுவேன். ஏசப்பா உங்கள் வசனம் தான் எனக்கு ஞானம், உங்கள் வசனம் தான் எனக்கு பலன்னு சொல்லுவேன். ஏசப்பா எனக்கு நிறையா விதத்தில் பலன் தந்து எழுத வச்சுருக்காங்க. 10th நான் சுத்தமாக ஸ்கூலுக்கு கூட போனதில்லை. எல்லா சமயமும் எனக்கு உடம்பு சரியில்லாமல் தான் போகும். ஆனால் கர்த்தர் என்னை நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு மரியாதையோடு அந்த ஸ்கூல்லேருந்து வெளியேற வச்சாங்க. நான் 465 மார்க் எடுக்க கர்த்தர் கிருபை செஞ்சாங்க. 12th எனக்கு நல்ல மார்க்கை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு. இது எல்லாமே எனக்கு நான் படித்ததுனால வந்தது கிடையாது. நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணினால படிக்க முடியாது. 1 கொரிந்தியர் 1 லாஸ்ட் வசனம், தேவனால் அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனான்னு சொல்லி அந்த வசனம் தான் என்னை இதுவரைக்கும் கர்த்தருக்குள்ளே படிக்க வச்சிச்சு. இது வரைக்கும் பலத்தோடு இருக்குது. இப்போயும் கர்த்தர்கிட்ட ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் நல்லா ப்ரேயர் பண்ணி படிங்க. எத்தனை பேர் படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. அடுத்து எத்தனை பேர் காலேஜ் போக போகிறீங்க எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாமே கர்த்தரோட உதவியோடு செய்யுங்க. அதில் உங்களுக்கு பிளெஸ்ஸிங் இருக்கும். கர்த்தர் நம்ம நினைக்கிறத கொடுக்குறவர் கிடையாது. ஏன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, உன் நினைவுகளை காட்டிலும் என் நினைவுகளும், உன் வழிகளை காட்டிலும் என் வழிகளும் வானத்துக்கு பூமி எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவு உயர்ந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஒன்று நினைப்போம், நம்மளுக்கு பிரியமாக இருக்குது, இது நான் எடுத்திருக்கேன், இப்போ எனக்கு பிடிச்சது ஒரு விஷயம், எனக்கு இந்த ஹாபி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை நம்மளை விட்டு பிரிக்கும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஃப்யூச்சரில் அது நம்மளுக்கு ஒரு நல்லதாக தான் இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் பிரிக்கிறப்ப, ஐயோ என் ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்களே, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே, என் ஃப்ரெண்ட்ஸை என்னை இப்படி ஹேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை விட்டு ஒரு விஷயத்தை எடுத்து பிரிக்கும்போது அது உங்கள் லைஃபுக்கு நல்லதாக தான் இருக்கும். உங்கள் ஃப்யூச்சரில் அது மகிமையாக இருக்கும். ஏன்னா கர்த்தர் பவுலும் பர்னபாவும் சேர்ந்து ஊழியம் செஞ்சாங்க. அதில் ஒரு தடை வந்தப்போ, அவர் பவுலோட ஊழியத்துக்கு தடை வந்தப்போ கர்த்தர் பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விட்டாங்க. பவுல் சீலாவோட போனாங்க, பர்னபா மாட்கோட போனாங்க, அவங்க ஊழியத்தை தொடர்ந்தாங்க. ஆனால் ப்ரேயர் பண்ணுறப்போ நம்மளுக்குன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்டு வேணும். ஏன்னா நம்மளுக்கு உலக ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது நம்மளோட ஸ்பிரிச்சுவலும் அன்ஸ்பிரிச்சுவலும் சேர்கிறப்ப நம்மளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வராது, நம்மளுக்குள்ள அந்த கர்த்தருடைய ஐக்கியம் வராது. நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்டு கிடைக்கிறப்போ, நல்ல ஒரு அந்த இதில் கிடைக்கிறப்போ நம்மளுக்கு ஒரு ஐக்கியம் வரும். அதனால் எல்லாரும் ஸ்கூலுக்கு போகும்போது சரி, எந்த விஷயத்தை நம்ம தொடங்கும் போதும் ப்ரேயர் பண்ணி தொடங்கணும். அதில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் முழுமையாக இருக்கும். என் லைஃப்பில் அதை நான் நிறையா டைம் பார்த்துருக்கேன், நிறையா தான் அனுபவிச்சிருக்கேன். நீங்களும் அதை செய்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துருங்க ஏசப்பா கிட்ட. ஏசப்பா உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, நம்ம ஒன்று நினைக்கிறப்ப அது நடக்காது. நம்ம லைஃப்பில் உன் நினைவுகளை காட்டிலும் என் நினைவுகள் பெரிதாக இருக்குன்னு கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு. நீங்கள் எப்படி கர்த்தருக்குள்ளே வளர்ந்து நடக்கணுமோ நடக்குங்க. ஏன்னா ஏசப்பா சொல்லியிருக்காரு, தேவனுடைய
பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாக இருக்கிறது. தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது. கர்த்தர் அந்த இடத்துல எவ்வளோ மென்ஷன் பண்ணிக்கலாம், ஏசப்பா நம்மளுக்குள்ளே இருக்க நம்ம பலவீனமே மனுஷரோட பலத்தை காட்டிலும் அதிக பலமாக இருக்குது. அப்போ ஏசப்பாவோட பலம் நம்மளுக்குள்ளே வரப்ப நம்மளால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் நம்மளால் முடியும்னு சொல்லி நம்ம இருக்கணும். ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் வாய்க்கப்படும்படியே நம்ம அவர் கரெக்டாக நடக்கிறோமா, இது அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லி நம்ம கரெக்டாக நடக்கணும். அதுக்காக ஏசப்பட்டெல்லாம் ஒப்பு கொடுத்துருங்க. நாங்கள் உங்களுக்கு என்னது ஞானம், 1 கொரிந்தியர் 1 ஞானமானார். அப்போ அவங்களுக்கு யார் ஞானமாக இருந்தாங்க? அவங்களுக்கு உடம்பு அவ்வளோ அடிக்கடி 10th பார்க்கும்போது ஃபோன் பண்ணுவாங்க. அவ்வளோ தூரம் ஸ்கூலுக்கு போகாத நாட்கள் சொன்ன மாதிரி அதிகமாக இருக்கும். ஆனால் அவங்க அம்மா முழுசும் ஜபந்தான், ஜபம் பண்ணி எண்ணெய் பூசுறது சுகத்துக்காக, இப்படி அவங்க விசுவாசத்தாய். ஆனால் ரகசியமாக ஆண்டவரை தேடி அவங்க ஆவியில் நிரம்புகிற ஒரு பெண்மணி. சிறு வயதுலேயே அவள் நல்லா இந்த கொரோனா சமயம்லாம் ஜூம் லிங்கில் ஜாயின் பண்ணான்னா அவள் யாருன்னே கண்டுபிடிக்க முடியாது. நம்மெல்லாம் தோற்று போயிடுவோம் அவள் ஆராதனை நடத்துகிறதில்ல. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்குள்ளே அவள் இருந்தாலும் கூட அவளை ஆண்டவர் என்ன செய்தார், பக்தி விருத்தியை அடைய பண்ணி ஜெபிக்கிற ஒரு பெண்மணியாக என்ன செஞ்சுருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. ஆனால் நல்ல உண்மையாக உணர்ந்து ஒப்பு கொடுத்துருங்க. ஒரே ஒரு வாழ்க்கை, வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னாலே நினச்சிரு. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார், உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார், நடத்துவார், எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார். சரி, இப்பொழுது கூட எங்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. இது வரைக்கும் நாங்கள் வழி தப்பி போன ஆடுகளாக இருந்திருப்போம். ஆனால் நீங்கள் இன்றைக்கி சொல்கிறீங்க, நான் என் தோழனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என்னோட அபிஷேக தைலத்தினால நான் அவனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இப்போது இங்கே செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேலேயும் நீங்கள் கண்டுபிடிச்ச அந்த அபிஷேகத்தை ஊற்றினதற்காக ஸ்தோத்திரம். 99 நீதி ஏசப்பா ஆடுகளை குறித்து நீங்கள் கவலைப்படுகிறதுக்கு இல்லை, காணாமல் போன ஒரே ஆட்டை குறித்து நீங்கள் கவலைப்பட்டது விசாரமாக போய் தேடி கொண்டு வந்து அதில் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்தீங்க. இங்கே இருக்கிற பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் உங்கள் காரியக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். சாத்தான் அவர்களை தொடாதபடியாக எல்லா வேலையுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் நீங்கள் தப்பி வைத்து காத்து கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு வாலிபர்களும் ஏசப்பா, வாலிபர்களே நீங்கள் பொல்லாங்கை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன்னு சொல்லி உங்கள் வசனம் சொல்லுதுப்பா. ஒவ்வொரு வாலிபர்கள் இந்த வாலிப வயதில் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க, ஏசப்பா கர்த்தருக்காக ஓட உழைக்க, ஏசப்பா இந்த உலக காரியத்தை விட்டு எழும்ப, ஏசப்பா தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்ப, அப்பொழுது கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவான்னு சொல்லியிருக்கீங்களேப்பா. அந்த வார்த்தையின்படி இந்த பிள்ளைங்களை நான் ஆசீர்வதிக்கிறேப்பா. ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் தூக்கத்தை விட்டு எழுப்பினதற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் தெரிந்து கொண்டவர்களா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீங்க உங்க அபிஷேக தைலத்தினால நீங்க அபிஷேகம் பண்ணதற்காக ஸ்தோத்திரம். நீங்க ஆசீர்வதிச்சதற்காக ஸ்தோத்திரம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீரேப்பா. நீங்க ஆசீர்வதிச்சதற்காக ஸ்தோத்திரம். ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தேவையிலும் இயேசுவானவர் அதிகமாய் விருத்தி அடைந்தது போல இந்த பிள்ளைங்களும் ஒவ்வொருத்தவங்க ஸ்கூலுக்கு போற இடத்துல, அவங்க ஜாப் பார்க்குற இடத்துல, ஏசப்பா அவங்க காலேஜ் போற இடத்துல, ஒவ்வொரு இடத்துல, அவங்க வீட்டில் எங்க போனாலும் மனுஷ தெய்வ நீங்க கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் தயை கிடைக்கும்படி ஜெபிக்கிறோம். அவங்க ஏசப்பா அவங்களோட வாஞ்சையை நீங்க நிறைவேற்றுங்க. அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ நிறைவேற்றுங்க. உங்க சித்தத்தின் படி கொடுங்கப்பா. ஏசப்பா உங்களுக்கு பிரியமான பிள்ளைங்களா நடந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஏன்னா நீங்க சொன்னீங்களப்பா, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், அவனுக்கு பிரியமானதை எல்லாம் செய்வான்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த வார்த்தையின்படி நீங்க இவர்களுக்கு சாட்சி கொடுக்கும்படி இவர்களை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. நாங்க ஒருமனப்பட்டு இவங்களை ஆசீர்வதிக்கிறோம். உங்க ஆசீர்வாதம் இவங்க மேல இருப்பதாகப்பா. நீர் இவர்களை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். நீங்க அற்புதமான காரியங்களை செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். நீங்க ஏசப்பா பலமான காரியத்தை செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். ரிகஷந்த ரோத்ரி ஹலா புஷ்ட ரேகத ரூகதரலா வஷந்த அன்னிய பாஷையில பேசுங்க. பெறாம இருக்காதீங்க. பெற்றுக்கொள்ளுங்க. உலகம் எங்கும் சாட்சிகளாய் நிறுத்த போறதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவே உலகத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவில் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள்னு சொல்லியிருக்கீங்களப்பா.
இவங்க சாட்சியா இருக்க முடியும். இவங்களை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா, ஆசீர்வதிக்கிறோம் ஏசப்பா. இவங்களுக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை உண்டாக கடவுது என்று நாங்கள் சொல்லுகிறோம்ப்பா. இவங்களுக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை உண்டாக கடவுது ஏசப்பா. அவங்க ஞானத்துல குறைவு இல்லை, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த வார்த்தையின்படி கர்த்தருக்கு பயந்து உத்தமமாய் நடக்க நாங்க பிள்ளைங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அவங்க எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்க வாய்க்க பண்ணுங்க. நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருப்பான்னு சொன்ன வசனத்தின்படி நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இதை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் பெருகவும் நான் சிறுகவுமா இருக்க உதவி செய்யுங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. வெறுங்கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டீர். பல முறை போன வருடத்தில் இந்த வசனம் சொல்லப்பட்டது. அதற்கு சாட்சியாக ஒருவரை நிப்பாட்டுறீங்க. ஓ, இந்த மகளை பாரு, உன்னை மாதிரி ஒருத்தர் சாட்சியாக நிற்கிறாங்க பாரு, உன்னாலையும் செய்ய முடியும் என்று சாட்சிகள் நிரூபணங்களை நீங்கள் வைக்கிறீங்க. சாட்சிகளை பார்த்து கற்றுக்கொள்ளும்படிக்கு, தேறினவர்களாய் விளங்கும்படிக்கு நீங்கள் செய்ய போகிறதற்காக நன்றி. நன்றி அப்பா. கொடுத்த காணிக்கைகளை ஆசீர்வதிங்க. 30, 60, 100 மடங்காக பலன் தருகிறதற்காக நன்றி 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 நன்றி. ஓ, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்ய போகிறாங்க. இந்த கல்வியாண்டில் அறுவடை செய்ய போகிறாங்க. ஓ, அவங்க பிரெயினில் வளர்ச்சி காணப்பட போகிறது. பிரெயின் ஒரு
மேம்பாடு ஆனது சிந்தனை உண்டாக போகிறது. எல்லா காரியத்திலும் ஒரு மேம்பாடு, ஒரு எக்ஸால்டேஷன் உண்டாக போறது. அதற்காக நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. We bless the offerings in Jesus name. Amen, amen, amen. பரிசுத்த ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்று சொல்லி வேத வசனத்தை பார்க்கிறோம். நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே என் வழியாக பேசுகிறவர், போதகர் வழியாக பேசுகிறவர், பாடல் வழியாக பேசுகிறவர், கனவு வழியாய் பேசுவார். இன்னும் நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களோடு பேசுவார். இப்போ மட்டும் இல்லை, எப்பொழுதுமே அவர் என்னது? பேசுகிற தெய்வம், பேசுகிற தெய்வம். நேற்றைய தினத்தில் நம்ம என்ன செய்யணும்? நாவை மட்டும் பொல்லாப்புக்கு விலக்கி காக்கணும், கபடத்துக்கு விலக்கி காக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஜீவனை விரும்பணும், ஜீவனை கசப்பாக என்ன செய்யக்கூடாது, என்ன கூடாது, துக்கமாக இருக்கக்கூடாது, மனசில் அழுத்துகிற பாரம் எதுவுமே இருக்கக்கூடாது. பாரத்தை வைத்து விட்டால்தான் அவர் என்ன செய்வார்? ஆதரிப்பார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை தள்ளாட விட மாட்டார் மாட்டார். ஆவியில் நமக்கு ஒரு சந்தோஷத்தோடு நம்ம என்ன செய்யணும்? பாடணும். சாட்சி சொன்னால் என்னது? தைரியத்தோடு சாட்சி. அந்த சாட்சிகள் எல்லாம் மற்றவங்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கணும். ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். பக்தி விருத்தி எத்தனை பேருக்கு வந்துச்சு? சாட்சியை கேட்கும்போது பக்தி விருத்தி வந்துச்சா? அந்நிய பாஷை பேசணும்னு ஒரு எண்ணமாவது வந்துச்சா? அல்லது நல்ல மார்க்கு வாங்கணும், நல்ல காலேஜ் சீட்டு கிடைக்கணும், நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். ஒரு ஜப வாழ்வு, ஒரு தியான வாழ்வு இருந்தால் போதும். தியானம்னு சொல்லும் பொழுது ரொம்ப நேரம் அப்படியே தியானிச்சுட்டு இருக்கிறது இல்லை. படிக்கிறவங்களோ வேலை பார்க்க போகிறவங்களோ ஒரு வசனத்தை உண்மையாக உள்வாங்கி கொண்டு நம்முடைய ஆவிக்கு உணவாக எடுத்துக்கொண்டு நான் என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக நான் எடுத்துக்கொண்டாதான் அதுதான் எனக்கு டானிக், அதுதான் எனக்கு உடலுக்கெல்லாம் என்னது? ஜீவன், எனக்கு பலன். நான் பலனை பேச 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 தான் எனக்கு என்ன வருது? பலன் வருது. பலவீனத்தை பேசுனா என்ன வரும்? பலவீனம்தான் தாக்கும். அதனால் பலவீனத்தை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. எப்போவுமே என்ன இருக்கணும்? சாதக சிந்தை இருக்கணும். பாதக சிந்தை ஏதாவது நம்முடைய மைண்டு நினச்சிருச்சுன்னா அங்கே கெமிக்கல்ஸ் வேறு மாதிரி என்ன செய்யுமா? செக்ரெட் ஆகுமா? அதெல்லாம் முன்னாலே உங்களுக்கு நாங்கள் இந்த இதில் மூலமாக அறிவிச்சிருக்கோம். அப்போ பாருங்கள், ஒரு பாதக சிந்தை கூட, உங்களை குறித்த ஒரு பாதக சிந்தை கூட வரக்கூடாது. வரலாம். சூழ்நிலையின் மத்தியில் சத்துரு என்ன செய்வான்? உங்களை டீவியேட் பண்ண முயற்சிப்பான். அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் காணப்படும். ஆனால் அதன் மத்தியிலும் கூட உங்களுக்கு என்ன செய்யணும்? மேம்பாடானதை கேளுங்க, மேம்பாடானதை பேசுங்க. என் உதடுகள் உத்தம காரியத்தை வசனிக்கும். பிலிப்பியர்ல இருக்கு, உண்மை உள்ளது எதுவோ, உத்தமம் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ, உத்தமமானது எதுவோ, ஒழுங்கானது, ஒழுங்குன்னு இருக்குல்ல, ஒழுங்கு எதுவோ அதை தான் என்ன செய்யுங்க? சிந்தித்து கொண்டிருங்க. முதல்ல நீங்கள் சிந்திச்சா தானே. யோசனையில் பெரியவரேன்னு பாடுறோம், செயலில் வல்லவரே. ஆனால் உங்கள் யோசனை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யோசனை. நம்ம யோசனை டீவியேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் என்ன செய்யணும்? வசனத்தை எடுக்கணும், தியானிக்கணும். சிந்தனையை சிதறப்படுவான். சிதறடிக்கிறவன் உனக்கு முன்னால் வர்றான். ஆனால் உன் வழியை என்ன செய்? காவல் பண்ணு. உன் அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. நாகும் தீர்க்கதரிசி எழுதி இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? சிந்தனை டிவியேட் ஆகிறது கூட என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. பின்னாலே போகிறதுக்கு வைப்பான். ப்ரெசன்ஸ் வரும் பொழுது நம்மளை என்ன செய்யும்? என்னை மூடும். அந்த பாட்டெல்லாம் பாடுவோம். மகிமையின் மேகம், விலகாத மேகம் அப்படின்னு சொல்லி பாடுவோம். தேவ பிரசன்னமே இறங்கி வந்துருதே அப்படின்னு சொல்லிலாம் அழகாக நம்ம என்ன செய்வோம்? பாடுவோம். இறங்கி வர 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 என்ன செய்யணும்? என் உள்ளமாம் ஆலயம் என்ன செய்யணும்? மகிமையினால நிரப்பப்படுதா நான் செக் பண்ணணும். அந்த விசுவாசத்தினாவி இருக்கா? சோதித்து அறியுங்கள், சோதித்து அறியுங்கள். விசுவாசிக்கிறவன்
பதறான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், எல்லாம் கைகூடி வரும், எல்லாம் வாய்க்கும். அதான் மோசே யோசுவா பார்த்து சொன்னாரு, இரவும் பகலும் என்ன செய், தியானம் பண்ணு, நீ உன் வழி என்ன செய்வாய், வாய்க்க பண்ணி கொள்வாய், நீ புத்திமானா என்ன செய்வாய், நடந்து கொள்ளுவாய். ஆண்டவரே வாய்க்க பண்ணுங்கப்பா, வாய்க்க பண்ணுங்க, உங்க வாரும் ஐயா, நான் உங்களை என்ன செய்வேன், சத்தம் போட்டு கூப்பிட்டு என்ன செய்வேன். அவர் ஒன்றும் வரமாட்டாரு. நீங்க தான் நல்ல பாதக சிந்தை இருக்கக்கூடாது, சாதக சிந்தையோடு நன்மையை நீங்க தான் பேசணும். நன்மைகளை பேசுகிற இரத்தத்தினிடத்திற்கு நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். அவருடைய இரத்தத்தினாலே அவரோடு நம்ம என்ன செய்யறோம், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நீதிமான் லிஸ்ட்லயே நம்ம என்ன செய்யணும், காணப்படணும். திடீர்னு பாவி லிஸ்ட்ல போயிடக்கூடாது. பாவி என்ன நீதிமான் என்ன செய்வானா, 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். பாவி 100 தரம் பிரசங்கில இருக்கு, 100 தரம் பொல்லாப்பு செய்தாலும் பாவத்துக்கு தண்டனை என்னது, மரணம். தேவனுக்கு ஏற்ற துக்கம்தான் மனஸ்தாபத்தை, மனம் திரும்புதலை உண்டாக்கும். ஒரு சின்ன உணர்வு வந்தாலே என்னது, ஒரு எழுப்புதல் போதும். எழுப்புதல் ஜெபம் பண்றோம். தேசத்துக்கு எப்படி வரும், உங்க வீட்டுக்குள்ளே எழுப்புதல் வரலன்னா, உங்க மேல எழுப்புதல் இல்லைன்னா, அந்த பாவ உணர்வு, அந்த கன்விக்ஷன், பாவ உணர்வு அடைந்து மனம் திரும்பி குணப்பட்டு தான் என்ன செய்யணும், ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும். ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் வரத்தை என்ன செய்யணும், கட்டாயம் பெற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் அடையாளம். இதெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு வேற என்னமோ நீங்க மூளை அறிவில படிச்சுட்டே இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நான் அப்படிதான் சொல்லுவேன். எனக்கு நம்பிக்கை ஒன்று வந்துச்சுன்னா பரிசுத்தாவின் அனுபவம் கிடைச்ச பிறகுதான் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ஞானஸ்நானத்துக்கு உரிய வார்த்தைகளை கொடுத்து ஞானஸ்நானம் எடுக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார், வழியை திறந்தார். பரிசுத்தாவின் வரம், பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்ம ரட்சிக்கப்பட்டதற்கே ஒரு அறிகுறி, அடையாளம். நான் ஆவியில விடுவிக்கப்பட்டேன்னா, இயேசு உயிரோடு இருக்கிறார்னா, உயிரோடு எழும்பிட்டாருன்னா, அவர் உயிரோடு போகும்போது என்ன சொல்லிட்டு போனாரு, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்குறீங்க, அவங்க எல்லாம் கலங்குனாங்க. அவர் என்ன சொன்னார், நான் போய் உங்களுக்கு என்ன செய்வேன், தேச்சரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன்னு சொல்லிட்டு போனார். அந்த தேச்சரவாளன் உங்களுக்கு நினைப்பூட்டுவார், உங்களுக்கு போதிப்பார், உங்களை நல்லா வைப்பார், தேச்சரவு பண்ணுவார், கம்ஃபர்டர் அவர், வேற என்னெல்லாம் இருக்கு, பரிசுத்தாவியானவர். அவர் ஒரு பர்சன், அவருக்கு பர்சனாலிட்டி இருக்கு, அவருக்கு தனித்துவங்கள் இருக்கு. பரிசுத்தாவியான ஹோலி ஸ்பிரிட் யாரு, திரியேகத்துல பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் ஒரு பர்சன், 3வது நபர், நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவர், வசிக்கிறவர். இயேசு கிறிஸ்து உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்தார், 33 வயது வரையிலும் இருந்தால் 3 வருஷம் ஊழியம் செய்தார். அவர் கொஞ்ச காலம் ஊழியம் செய்தார். அதற்கப்புறம் தேச்சரவாளனை உங்களுக்கு என்ன செய்வேன், நான் அனுப்புவேன் சொல்லிட்டார். இப்போவும் தேச்சரவாளன் இருக்கிறாரா, உங்களோடு இருக்கிறாரா? அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். மாம்சம் ஒன்றுக்கு உதவாது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். வார்த்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருக்கிறது. வார்த்தையை நீங்க வாசித்தீங்கன்னா அது யாரு, அங்க யார் இருக்கா, தேவன் வெளிப்படுறாரு உங்களுக்கு. நீங்க வார்த்தை அதனால என்ன செய்யணும், பயபக்தியோடு வாசிக்கணும். கதை வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும், அப்படித்தானே? கதை மாதிரி நான் 50 அதிகாரம் வாசிச்சிட்டேன், பைபிளே முடிச்சிட்டேன், அப்படி வாசிக்கிறத விட நல்லா சுவைத்து ரசித்து மென்று நல்லா என்ன செய்யுங்க, திரும்ப 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 எடுத்து என்ன செய்யுங்க, தியானம் பண்ணுங்க. தியானம் பண்றதுன்னா என்னது, அந்த அப்படியே மூழ்கிறதுனா என்னது, அந்த வார்த்தையை திரும்ப 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 எடுத்து 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 என்ன செய்யறது, சொல்றது, அபியாசிக்கிறது, உள்வாங்கிறது, கிரகிக்கிறது. ஆவி மனுஷன்ல அதை என்ன செய்யறது, பதிய வைக்கிறது. அதான் நம்ம சின்ன வயசுள்ள காலங்கள்லாம் என்ன செஞ்சோம், பிள்ளைகளை மனப்பாடம் பண்ண வச்சோம், நம்ம மனப்பாடம் பண்ணோம். இன்னைக்கு அந்த மனப்பாட வசனங்களை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், நினைப்பூட்டுகிறார். இன்னைக்கும் பிளாங்கா யாரும் என்ன செய்ய முடியாது. எத்தனை பேர் பிளாங்கா இருக்கேன்னு சொல்றீங்க? எனக்கு மனப்பாட சக்தியே இல்லைன்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. வயசு கூட கூட நிறைய பில்லியனா எத்தனையோ செல்ஸில், அந்த பிரெயின் சிஸ்டத்தில் அந்த நியூரோமீட்டர் அது வந்து நிறைய கிரியேட் ஆகுது,
நிறைய உருவாகுது. அப்போ ஞாபக சக்தி நம்ம என்ன செய்யணும், அதை பயன்படுத்தலை. நம்ம சின்ன பிள்ளையோ பெரியவங்களோ அதை பயன்படுத்தினாதான் அது என்ன செய்யும், கூடும். வயசானா மறந்துடுது அப்படின்னு சொல்றதெல்லாம் அது என்னது, அவங்க பயன்படுத்தாம இருக்கிறாங்க. அவங்கள குறித்து என்னது, பாதை சிந்த வந்துருச்சு, நல்லா சிந்திக்கல. ஆண்டவர் எல்லாரையும் பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுவேன்னு சொல்றாரு, போதிப்பேன்னு சொல்றாரு, வழி நடத்துவேன்னு சொல்றாரு. இந்த 5வது மாதத்துல இதுவரையிலும் ஆண்டவர் என்ன செய்தார், நடத்தி கொண்டு வந்தார். இன்னமும் நீரூற்றுகளின் இடத்திற்கு நடத்தி கொண்டு போவார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில உங்களை கொண்டு போய் விடுவார், நிச்சயமாவே விடுவார். உனக்கு இறங்குகிறவ உன்னை என்ன செய்வார், நீரூற்றுகளின் இடத்திற்கு உன்னை நடத்துவான். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற தேவன். நீ ஏன் கவலைப்படுற? நான் நடக்க வேண்டிய வழியில என்ன செய்வேன், கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ ஏன் மற்றவங்கள சிச்சுவேஷனை பார்க்குற, மற்றவங்களுடைய கஷ்டத்தை பார்க்குற, மற்றவங்க சூழ்நிலையை பார்க்குற? அது போல நீ மாறிடுவோமோ? யாரையும் பார்த்து நீங்க என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, மாறக்கூடாது. யாரையும் பார்த்தா உங்க பரிசுத்தம் என்ன செய்யக்கூடாது, கெடுக்கப்படக்கூடாது. ஒரு செத்த ஈ என்ன செய்யும், பரிமள தைலக்காரனுடைய அந்த தைலம் முழுசையும் நாரி கெட்டு போக பண்ணுமா. அதுபோல் எனக்கு ஒரு சொற்ப மதியினம் இருந்துச்சுன்னா, சொற்ப மதியினம் நான் ஒரு அறிவில்லாத ஒரு தன்மை அல்லது புத்தி குறைவானது, ஒரு ஞானம் குறைவான ஒரு தன்மையில் நான் நடந்துட்டேன்னா அது என்ன செய்யும், அதுவும் அப்படியே என்ன செய்யும் இருக்கு. நம்ம ஜீவ வாசனையாக இருக்க வேண்டியவங்க, நற்கந்தமாக இருக்க வேண்டியவங்க. மரண வாசனை எப்போ வரும், துர்நாற்றம் எப்போ வரும்? நீங்கள் பெர்ஃப்யூம்ஸ் போடாமல் பவுடர் போடாமல் வந்தால் எப்படி இருக்கும்? அதுக்கு தான் என்ன செய்கிறோம், நல்ல சென்ட் அடிக்கிறீங்க, அப்படி தானே? அப்படி வெளியே நம்ம என்ன செய்கிறோம், நாங்கள் போட மாட்டோம், ஆனால் உங்கள் இஷ்டம், அப்படி தான் விட்டுருக்கோம். அதனால தான் ஒரு சில நிறைய காரியங்களெல்லாம் செய்கிறீங்க, பின்பற்றுறீங்க. சரி இருக்கட்டும், அது ஒரு பக்கம். சரி, மிஞ்சின நீதிமானாவையும் நாங்கள் இருக்க விரும்பலை. மிஞ்சின நீதிமானாக இராத இன்னொன்று என்ன இருக்குது, அதிக ஞானியும் கிடையாது யாருமே. புரியுதா? நம்ம எல்லாமே ஒரு இதில் தான் இருக்கிறோம், ஒரு லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவரை மட்டுப்படுத்த முடியாது. அவர் இன்னைக்கு 8வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், என்ன படித்தோம், அவர் சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினா. அவருடைய கிரியேஷனை குறித்து பார்த்தோம். முதல் வசனம் 8:1 என்ன வாசித்தோம்? அடுத்த வசனம் கூட குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். அடுத்த வசனம் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் அவனை விசாரிக்கிறதற்கும் பாருங்க, அவர் நம்மளை அழகா சிருஷ்டிச்சுட்டு வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர் இருக்கு. அவருடைய நாமம் அவ்வளோ மகா மேன்மையான நாமம். 2 தடவை அந்த வசனம் முதல் வசனத்துல இருக்கு, கடைசி வசனத்துல இருக்கு. மேன்மையான நாமம். அவர் சிருஷ்டிக்கத்த மனுஷனை என்ன செய்யறாரு, நினைக்கிறாரு. மனுஷனை தேவ தூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினார். ஆனா அவரை விட மனுஷன் பெரியவனா இல்லை. இயேசுவானவர் தான் மேலானவர். ஆனா தேவ தூதனை விட சற்று சிறியவன் ஆக்கினார். அவனை தான் மகிமையினும் கனத்தினாலும் முடிசூட்டினார். இன்னொரு சங்கீதத்தில் ஒரு பகுதி இருக்கு, நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. உன் நாட்களுக்கு தக்கதாக என்ன செய்யும், உன் பலன் இன்க்ரீஸ் ஆகும், கூடிக்கொண்டே போகும். சொல்லுங்களேன், என் பலன் என் நாட்களுக்கு தக்கதாக, என் வயதுக்கு தக்கதாக. பாடியில் ஹெவி அப்படி வர்றது நான் சொல்லலை, இன்னர் பீயிங்கில் இன்னர் மேனில் உள்ள ஸ்ட்ரென்த்தை சொல்கிறேன். அந்த ஸ்ட்ரென்த் என்ன செய்யும், என் நாட்களுக்கு தக்கதாக என் பலனும் என்ன செய்யும், கூடிக்கொண்டே தான் இருக்கும். வர வர சொல்லுங்க, வர எனக்கு ஆவிக்குரிய பலன் ஸ்ட்ரென்த் எவ்வளவு கூடுதோ
அவ்வளோ அளவுக்கு சரீரத்திலும் நான் என்ன செய்வேன், சுகதேகியா இருப்பேன், பலனா இருப்பேன், அற்புதமாக இருப்பேன். உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும். அப்போ ஆவி ஆத்துமா நீ வாழ்ந்திருக்கு, சுகித்திருக்கு. உன் அரண்மனைக்குள்ள சமாதானமும் சுகமும் இருப்பதாக என்று ஒரு வசனம். அப்போ நம்முடைய உள்ளமாம் ஆலயத்திற்குள்ள சமாதானம், சுகம், சொஸ்தமான இருக்க தான் என் உடலுக்கெல்லாம் என்னது ஆரோக்கியம். அதான் என் உடலுக்கெல்லாம் என்ன செய்கிறேன், நான் ஜீவனை பேசுகிறேன். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்பி நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசிக்காட்டா என்ன செய்வேன், கெட்டு போயிருப்பேன்னு சொல்றாரு. நன்மையை நான் என்ன செய்வேன், நிச்சயமாகவே நான் என்ன செய்வேன், காண்பேன். நன்மை எனக்கு பலனாக வரும். தேசம் நன்மையானதை தரும். தேசத்தின் நன்மையை நான் என்ன செய்வேன், புசிப்பேன். ஆண்டவருடைய திட்டத்தில் என்ன செய்யுங்க, இருங்க. ஆண்டவர் அதிகமாக உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். உங்களுடைய தேவைக்கு நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் பட் என்னது, ஆண்டவரே சார்ந்து வாழுகிற வாழ்க்கை வந்து அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப யூனிக்னஸ்ஸாக, ரொம்ப தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும். எங்களுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் நான் அப்படி பார்த்தேன். ஒரு ஃபீல்டில் கூட இல்லை. அப்படி ஃபிட்டாக இல்லாத பிள்ளைகளை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லி எல்லா ஃபீல்டுலேயும் நீ என்ன செய்வ, வருவ. அப்போ ஆண்டவர் தான் ஃபிட்டே இல்லாத ஆளை தான் கொண்டு என்ன செய்கிறாரு, வீக்காக இருக்கிற ஆளை தான் கொண்டு என்ன செய்கிறாரு, அற்பமாக எண்ணப்பட்டவங்களை தான் என்ன செய்கிறாரு, நிறுத்துறாரு. ஒன்றும் இல்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் எல்லாவற்றையும் உடையவர்களாக என்ன செய்கிறாரு, சும்மா ஷோ காட்டுறது இல்லை, உண்மையாகவே என்ன செய்கிறாரு, கிராஜுவலாக. அந்த 26 ஆதியாகமம் 1:26 பின்பு தேவன் வாசிங்க இந்த இடத்துல பின்பு ஆளுகையை கொடுத்தார். பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளைன்னு சொல்லி ஆசீர்வதிச்சார், பிளஸ் பண்ணார். மனுஷனை உண்டாக்கி என்ன செஞ்சார், பிளஸ் பண்ணார். பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை. அது என்ன வருது, நீங்கள் பழுகி பெருகி அப்படி தானே வருது அந்த வார்த்தை தமிழில். பழுகி பெருகுங்கள்னு சொல்லி எல்லாவற்றின் மேலும் ஆளுகையை அதிகாரத்தை கொடுத்தார். நீ என்ன செய்ய, அந்த ஆளுகை செய்கிறது மட்டும். இது வந்து நம்ம 26வது வசனத்தில் ஆழக்கடவர்கள் சகல பிராணி எல்லா அனிமல்ஸையும் என்னது ஓம் பொறுப்பு. நம்ம ஒரு ஆளை என்ன செய்ய முடியல, நடத்த முடியல குடும்பத்தில், அப்படி சொல்கிறீங்களா? ஆனால் இங்கே பாரு, பிராணி பூமி அனைத்தையும், ஊரும் சகல பிராணி, ஆகாயத்து பறவைகள், சமுத்திரத்தின் மச்சங்கள் எல்லாத்தையும் நீ என்ன செய், ஆழக்கடவர்கள் என்றார். அவருடைய சாயலாக என்ன செய்தார், அதுதான் இம்பார்ட்டன், அதுதான் வார்த்தை இன்னைக்கு. நமது சாயலாக, நமதுன்னா யாரை குறிக்குது, திரியேக தேவன் அப்படி சொல்றார். நமது சாயலாக, நமதுன்னா என்னது, அவர் சாயல் என்ன, அவருடைய குணாதிசயம், அவருடைய கேரக்டர், அவருடைய ஹெரிடிட்டி. உங்களுடைய குடும்ப பாரம்பரியம், சடங்காச்சாரம், பின்னணியும் கொஞ்சம் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய ஹெரிடிட்டியே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மாற்றி போடுகிற கர்த்தர். நான் மறுபடியும் பிறந்த புதுசில் அதை தான் சொல்லுவேன். எங்களுடைய வீட்டார் இந்துக்கள், அப்போ நம்ம ஹெரிடிட்டி எப்படி அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், ஹெரிடிட்டியை மாற்றிட்டாரு. ஹெரிடிட்டின்னு சொல்லும் பொழுது குடும்ப பின்னணியத்திலேருந்து வர்றதா இருக்கலாம், அல்லது அப்பா அம்மா கேரக்டர், அல்லது அங்கே உள்ள சாபமோ, அங்கே உள்ள என்னது பாவமோ என்ன செய்யாது, என்ன அணுகாது. நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டவ, பாவம் என்ன செய்யாது, என்ன மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு என்ன செஞ்சிட்டாரு, உட்படுத்திட்டாரு. எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார், நீங்களாக்கி விட்டார். இன்னைக்கு என்னது, எத்தனையோ வித பயங்கள், எத்தனையோ வெரைட்டிஸ் ஆஃப் பயங்கள். நான் படிச்சுட்டு இருந்தேன். ஒருத்தர் திடீர்னு நான் அந்த வார்த்தை ஆண்டவர் கொடுக்கும்போது திடீர்னு இப்படி ஒரு பய ஆவி, ஒரு ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர், இதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண மாட்டீங்களா, இதை விரட்ட மாட்டீங்களா? பாருங்க, அது அவங்களுக்கே தெரியுது என்னன்னு தெரியுது, பய ஆவி. பய ஆவி, ஆண்டவர் பயமுள்ள ஆவியை கொடுக்காம அன்பும் பலமும் உள்ள தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பயம் ஒரு ஸ்பிரிட், கவலை என்னது ஒரு ஸ்பிரிட் இல்லையா? கவலைப்பட்டுட்டே என்ன செய்யக்கூடாது, சாப்பிட முடியுமா? ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. அது ஒரு அல்சரை உருவாக்குது. அல்லது டென்ஷன், கத்திட்டு கோவப்பட்டுட்டு என்னத்தை வருது,
அதுக்கு தான் பேரே என்னது, ப்ரெஷர் அழுத்தம். அப்போ கத்தாதீங்க. ஹைப்பர் டென்ஷனுக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. அப்போ நம்ம ஒரு கவலை, ஒரு ஒரி கூட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவ்வளோ தூரம் நம்ம என்ன செய்யணும், அது கூட என்னது, சின். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். சரி, வசனத்துக்கு நேராக வருவோம். ஆழக்கடவர்கள்னு சொல்லி ஆண்டவர் மனுஷனை தேவ சாயலா படைத்து அவருடைய லைக்னஸ், அவருடைய ரூபம், அவருடைய இமேஜ். இப்போ குழந்தைகள் யார் மாதிரி இருப்பாங்க, அப்பா அம்மா சாயலில் இருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, நமது சாயல், நமது ரூபம். அப்புறம் ரோமர் 1 சொல்லியிருக்கு, ஸ்தோத்திரியாமல் மகிமைப்படுத்தாமல் இருந்து அவங்க சிந்தனையில் வேக ஆயிட்டாங்கன்னு இருக்கு ஆங்கிலத்தில். வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம். அதை எடுத்தவங்க வாசிங்க, 1ஆவது அதிகாரத்தில் இருக்கு, கடைசி பகுதியில். அவங்க சிருஷ்டிகரை மறந்து சிருஷ்டியை தொழுது சேவித்தாங்க, அப்படிலாம் இருக்கும். உணர்வில்லாத இருதயம் என்ன செய்யுது, டார்க்காக போயிடுச்சு. அதான் ஆண்டவர் இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் எங்க இருக்கு, அவருடைய கிறிஸ்தியேசுள்ள அந்த முகத்திலுள்ள அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக, உனக்குள்ள உதிக்கும் பொருட்டாக உன் இருதயங்களிலே பிரகாசித்தார். அது பாஸ்ட் டென்ஸ்ல குறிக்குது, கடந்த காலத்தை குறிக்குது. ஏற்கனவே என் உள்ளத்துல என்ன செஞ்சிட்டாரு, அவருடைய முகத்தில் உள்ள அந்த இடத்த வாசிங்க. எடுத்தவங்க கொரிந்திய நிருபத்தில் இருக்கு, 4ஆவது அதிகாரம், 2 கொரிந்தியர் 4:6 வசனம். இந்த இடத்துல தேவனை மகிமைப்படுத்தாம ஸ்தோத்திரிக்காம என்ன செய்யக்கூடாது, இருந்தா என்ன செய்யும்? நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. பிசாசு துரத்தப்பட்ட பிறகும் என்ன செய்யறதில்ல, ஸ்தோத்திரம் பண்ண வர்றதில்ல, ஆலயத்தை நோக்கி மகிமைப்படுத்த வர்றதில்ல. அதனால தான் அவங்க சிந்தனையில் வேகா போயிடுறாங்க, வீணராக போயிடுறாங்க, வேஸ்டாக போயிடுது. வீணாக பொழுதுபோக்காதன்னு சொல்லுவீங்க, ஆனால் வீணராக்கிறது என்னது, நீ ஸ்தோத்திரம் பண்ணியா, நீ நன்றி சொன்னியா, பெற்ற நன்மைக்காக என்ன செய்யணும், நன்றி செலுத்தணும். நீ காணிக்க கொண்டு வரதா அடுத்து இருக்கட்டும், நீ முதல்ல நன்றின்னு சொன்னியா, ஏசப்பா நீங்கள் செய்த நன்மைக்காக நன்றி, எனக்கு சுவாசிக்க எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கீங்களே, எனக்கு காற்றை கொடுத்துருக்குறீங்களே, நல்ல தண்ணியை கொடுத்துருக்குறீங்களே, நல்ல வாகனத்தை கொடுத்துருக்குறீங்களே, நல்ல வேலையை கொடுத்துருக்குறீங்களே, நல்ல வருமானத்தை கொடுத்துருக்குறீங்களே, படிப்பை தந்தீங்களே, பிள்ளைகள்லாம் கவனிங்க, நல்ல தாய் தகப்பனை கொடுத்தீங்களே, அப்படியெல்லாம் என்ன செய்யணும், தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்லணும். ஒவ்வொரு குட்னஸுக்காக சொல்லணும், ஆண்டவரே இன்னைக்கு நான் சீக்கிரம் எழும்ப உதவி செய்தீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். அதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் தானே. ஐயோ சீக்கிரம் ஏன் எழும்பிட்டேனோ அப்படின்னா நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க, சோம்பேறியாக தான் இருக்கணும். ஆண்டவரே எனக்கு சீக்கிரம் எழும்பி என்ன செஞ்சீங்க, இந்த ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்தீங்களே, என்னை பாட வச்சிங்களே, அதுக்கெல்லாம் தேங்க்ஸ், ஒரு நன்றி. நம்ம கலாச்சாரத்தில், நம்ம இந்திய தேசத்தில் என்ன சொல்லுங்க, எப்பவும் நன்றின்னு சொல்லுங்க. அது குறையா இருக்கு. ஒருத்தர் பார்த்தா என்னது தேங்க்ஸ், ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னா போதும், என்னதாவது தப்பு பண்ணிட்டா சாரி, உணர்ந்து சொல்கிறாங்களா? ஆனால் உணர்ந்து நீங்கள் தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்களேன். சும்மா ரோபாட் மாதிரி ஸ்தோத்திரங்களை அடுக்கிறத விட உணர்ந்து 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட்டுக்கு ஸ்தோத்திரம் எவ்வளோ மகிமையின் பிரசன்னம் நிரப்போம். சிந்தனையில் வீணர் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், முறுமுறுக்காமல் எல்லாவற்றையும் முறுமுறுத்து ஸ்தோத்திரம் பண்ணுறதா. கவலையற்ற ஸ்தோத்திரம் சொல்லுவேன், கவலைப்படாமல் ஸ்தோத்திரம் பண்ணின்னு இருக்கு. நம்ம அதை எடுத்துக்கிட்டா அம்மா மாதிரி கவலைப்பட்டு நிறைய அழுது கவலைப்பட்டு ஸ்தோத்திரம் பண்ணணுமா? அதான் ஸ்தோத்திரம். நீ கவலைப்படாத ஸ்தோத்திரத்தை என்ன செய். நான் அழுகிறது தப்புன்னு சொல்லலை, எனக்கும் அழுக வரும். தேவனுக்கு ஏற்கும் பலி எனக்கு எப்போ அந்த நொறுங்கின இருதயத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதே ஒரு கிஃப்ட் நான் சொல்லுவேன். அப்போ நறுங்குண்ட ஆவி புறக்கணிக்க மாட்டார், அவங்கள விட்டு கிருபையை தள்ளலை, அது வேற. நான் அதை சொல்லலை, நான் சொல்லலை. என்ன சொன்னேன்? கவலையற்ற ஸ்தோத்திரம். கவலைப்படாமல் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒன்றை குறித்து எல்லாவற்றையும் குறித்து. சிலருக்கு அனுகூலத்துக்கு மட்டும் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, பிரதிகூலம் வந்தா, ஒரு மாதிரி கடினமான சிச்சுவேஷன் இருந்தா என்ன வராது, ஸ்தோத்திரம்
வராது. உங்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் என்ன செய்யுங்க, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்களேன். முறுமுறுக்காம. நான் ஏனோ சுய பரதாபியாக இருந்தேன், ரட்சிக்கப்படாததுக்கு முன்னால், அபிஷேகம் பெறாததுக்கு முன்னால் நான். ஆனால் அதுக்கப்புறம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய ஆற்றல் உடையவள். பலன் எனக்கு உண்டு. அற்புதங்களை செய்கிற சக்தி என் மூலமாக கிரியை செய்கிறது. எனக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமை என்ன செய்து பெருகுகிறது. அந்த பொக்கிஷத்தை என்ன மண்பாண்டங்களில் நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த தகுதி என்னால் உண்டாயிருக்கிறது. இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கி விட்டதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி என்ன செய்வீங்க, அந்த ஸ்தோத்திரமும் வரணும். இருளில் எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொல்றீங்க? இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் உன்னை பார்த்து பிரகாசிக்க சொல்லிட்டாரு. அவருடைய முகத்திலுள்ள அறிவாகிய ஒளியை உன்னிடத்துல தோன்ற பண்ணிட்டாரு. உன் இருதயத்துல பிரகாசிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவரை எங்க, உங்களை மாதிரி எனக்கு இல்லை, உங்களை மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல, இப்படியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. அவங்கள மாதிரி இவங்கள மாதிரின்னு கம்பேர் பண்ண என்னது, நீங்க சோரம்தான் போவீங்க, மோசம்தான் போவீங்க. கம்பேர் பண்ணாதீங்க, கம்பேரிசன் பண்ணாதீங்க. ஒத்து பார்த்தீங்கன்னாலே தப்பு. யாரையாவது ஒப்பிட்டு பேசுனீங்கன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் வீட்டிலே என்ன செய்யுங்க, ஸ்ட்ராங்காக கண்டிங்க. நம்ம என்ன செய்யக்கூடாது, காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. சொல்லுங்க, காம்ப்ரமைஸ்னா என்னது? நான் ஒத்து போக மாட்டேன், ஒத்து போகக்கூடாது. உலகத்துக்கு ஒத்த விஷயம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிந்து என்னது அடுத்து உங்களுடைய மனம் புதிதாகிறதுனால அப்போ வேஷம் தெரியாம நீங்க இருந்தீங்கன்னா தான். நான் இங்கே ஒரு வேஷம், நீங்க அங்கிட்டு வாசல்ல படியில ஏறணும்னு இன்னொரு வேஷம் போட்டீங்கன்னா அவ்வளோதான். அப்படியெல்லாம் மாயஜால வித்தையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, காமிக்க முடியாது. ஒரு ட்ரெயினில் சாது சுந்தர் சிங் பிரயாணம், அந்த இது சாட்சி எனக்கு ஞாபகம். சாது சுந்தர் சிங் பிரயாணம் பண்ணிட்டு இருந்தாராம். வித்தை பண்ணிட்டு ஒரு பாக்ஸில் கையை விட்டு நிறையா பணங்களாக வந்துச்சான், நிறைய பணமாக வந்துச்சான். சிலருக்கெல்லாம் எடுத்து கொடுக்குற மாதிரியெல்லாம் பண்ணானா. அவனுக்கு நிறைய காசும் சேர்ந்துச்சான். அப்போ திடீர்னு அவன் கையை விட்டு பார்க்குறான், ஒன்றும் பணமும் வரல. திடீர்னு நின்றுச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு. என்ன ரகசியம்னு பார்த்தா அடுத்த பெட்டியில் சாது சுந்தர் சிங் உட்காந்துருக்கிறாரு. அவர் எப்பவும் இப்படி பெரிய பைபிளை இப்படி வச்சுட்டு தான் எங்கேயும் பிரயாணம் பண்ணுவாராம். காவி உடுத்திருப்பார்ல, ட்ராக்ஸ் கொஞ்சம் போட்டுக்கிட்டு பைபிளை இப்படி வச்சுட்டு பிரயாணம் பண்ணி, அவ்வளோதான். அவரை நோக்கி போனான். நீங்கள் முதல்ல அந்த பைபிளை என்கிட்ட தந்துடுங்க, உங்கள் கையில் இருக்கிற பைபிளை. என் மந்திரம் ஒன்றும் வேலை செய்ய மாட்டேங்குது, அடுத்த பெட்டிக்கு அனுப்பணும். அந்த பேக்கில் இருக்கிற ட்ராக்ஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் அமைதியாக கொடுத்துட்டிங்கன்னா போதும். சரி, அவரும் அமைதியாக கொடுத்துட்டார். பேக்கில் உள்ள ட்ராக்ஸு, வசனங்கள், பைபிள் எல்லாம் அடுத்த பெட்டிக்கு போயிடுச்சு, அனுப்பப்பட்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் இவன் அந்த இதெல்லாம் பண்ணணும்ல, இன்னும் அந்த பெட்டியை விட்டு அவன் இறங்கலை. அவன் காசு சம்பாதிச்சுட்டு தானே போவான். நம்பக்கூடாது அதெல்லாம் என்னது, ஒரு வித்தை காமிக்கிறவங்க, பணம் சம்பாதிக்கிறவங்க, அவங்களுடைய ஆதாயம் அதுதான். அவங்க வயிற்று பிழைப்புக்காக செய்கிறாங்க. பிறகு வரலை. அப்புறம் மறுபடியும் அவர் ஆனால் உட்கார்ந்தே தான் இருக்கார். இன்னும் அவர் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வரலை, உட்கார்ந்துருக்கிறாரு. மறுபடியும் கேட்குறான், இன்னும் என்னெல்லாம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, உங்களே அனுப்பணும். இல்லை, அவர் சொன்னார், என் இருதயத்தில் இருக்கிறத நீ என்ன செய்ய முடியாது, எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கார். அதுதான் காரணம். அவன் உடனே இறங்கி போயிட்டான். புரியுதா? உங்கள்கிட்ட இருந்து ஒரு பைபிளை பிடுங்கினாலும் சரி, நீங்கள் ஒரு ட்ராக்ட் கொடுக்காம ட்ராக்டை ஒழிச்சு வச்சுருக்கலாம். அல்லது இன்னைக்கு பயந்துட்டு இருக்கிறீங்க, ட்ராக்ஸே என்ன செய்ய மாட்டீங்க, கொடுக்கவே மாட்டீங்க. எங்கே போனாலும் என்ன செய்யுங்க, ட்ராக்ஸ் வச்சுருங்க. நான்லாம் கவலைப்படுவேன், ட்ராக்ஸை மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்னாலும் ட்ராக்ஸ் ஊழியம் ரொம்ப முக்கியமானது. நான் சொன்னேன் இல்லை, கத்தீட்ரல் சர்ச்சில் நான் வாலிப வயசில் எங்கள் வீட்டில் சிறிய இடம், ஜோமன் இடம் இருக்காது, அங்கே போவேன் நான் ஜோமண்ண. என்னை தேடியும் வருவாங்க. அப்போ அவங்கள கூட்டி, எங்கள் வீட்டில் எதிர்ப்பு, எங்கள் அப்பா தம்பிமார்கள்லாம் ரட்சிக்கப்படலை, சின்ன இடம் வேறு, பண்ணுனா கேலி வேற பண்ணுவாங்க. அது பக்கத்துலனாலும் நடந்து போகணும், வீட்டிலேருந்து நடந்து போகணும். அப்போ அந்த இடத்துல பண்ணும் பொழுது ட்ராக்ஸ் வச்சுருப்பேன். யாரெல்லாமோ வருவாங்க அந்த சர்ச்சில், இந்துஸ் வருவாங்க. அவங்களுக்கு நான் கொடுக்காம வர மாட்டேன், தனி ஜெபம் பண்ணுவேன். அல்லது என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் அவங்கள அபிஷேகத்துக்குள்ளே நடத்துவேன். அப்புறம் வெளியே வரும்போது நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு போவாங்க, சும்மா அவங்க வாட்டுக்கு.
அப்போ அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? இது ஒரு ஆலயம் திறந்து கிடக்கு, ஜெபம் பண்ண வரணும்னு அந்த இது இருக்குல்ல. அப்போ அந்த இடத்துல கூட நான் ஊழியம் செய்ய லாயக்கு இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? அங்கே இடத்துல யாரும் கவனிக்க மாட்டாங்க. நம்ம டியூட்டி என்னவா இருக்கணும்? ஒரு ஜெபிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? ஊழியம் செய்கிறவங்களா என்ன செய்யணும்? இருக்கணும். மறைச்சு மறைச்சு என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. நீங்கள் அட்ரஸ் எழுதி கொடுக்காதீங்க, ஃபோன் நம்பரை எழுதி கொடுக்காதீங்க. உங்களை பிடிச்சி ஃபோன் பண்ண வச்சுருவாங்கன்னா சும்மாவாது கொடுக்கக்கூடாதா? ஒரு நல்ல வார்த்தையை நான் செய்வேன். காலேஜ் போகிற வழியில், அப்புறம் ஸ்கூலில் வேலை பார்த்தேன். அப்போ ஒரு சின்ன சின்ன கார்டில் எழுதி வச்சுக்கிடுவேன், பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நைஸாக கொடுத்துருவேன். நான் எங்கே சொல்லிகிட்டு இருக்கேன், ஸ்டாப்பில் இறங்கணும், அப்புறம் ஸ்கூலுக்கு போகணும், அப்புறம் வீட்டில் இறங்கணும். இதுதான் நமக்கு சரியாக இருக்கும். அப்போ நான் இதெல்லாம் ரெடியாக நமக்கு தெரிஞ்சால் தானே நான் கொடுக்க முடியும். அந்த காலத்தில் சொல்கிறேன், தகுதி உண்டாயிருக்கிறதுன்னு சொல்கிறோம். அந்த பொக்கிஷத்தில் வல்லமையை பெற்றிருக்கிறோம், தகுதி எனக்கு உண்டாயிருக்குன்னு சொல்லிட்டு இருளின் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் என்னை விடுதலையாக்கி விட்டார், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்திட்டார் சொல்லிட்டு இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. இருளிலிருந்து வெளிச்சத்தை என்ன செஞ்சிட்டாரு? பிரகாசிக்க சொல்லிட்டாரு. உன் இருதயத்தில் பிரகாசிச்சார் இருக்கார். அந்த வெளிச்சம் உதித்திருக்கிறது. இருளில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு நீ என்ன தரணும்? வெளிச்சம் தரணும். உன் மூலமா வெளிச்சம் என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும், படணும். வெளிச்சம்னா என்ன? என் முக அழகா, என் வெளி அழகா, மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். அப்போ நான் மன மகிழ்ச்சியாக ஆவியில் விடுதலையோடு இருக்கிற ஒரு ஆத்மாவா இருந்தேன்னா அந்த வெளிச்சம் அவங்க மேலே என்ன செய்யும்? உதிக்கும், பிரகாசிக்கும், அவங்க மேலே படும். எங்கள் தகப்பன் அப்படிதான். உன் முகத்தில் என்னமோ தெரியுதும் பாரு. எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருப்பேன் என் வாலிபன் நாட்கள், பிஃபோர் மேரேஜ் சொல்கிறேன். ஏம்மா உன் பக்கத்தில் பெஞ்சு தான், ஒரு கட்டை பெஞ்சு இருக்கும் எங்கள் வீட்டில், அதில் போய் நானும் உட்காருவேன். அதுதான் இருக்கும் உட்கார்றதுக்கு. இப்போ மாதிரிலாம் ஈஸி சேரும் பெரிய பெரிய சோஃபாவும்லாம் அந்த காலம் கிடையாது. அப்போ என் ஜெபம் பண்ணுறாரு, அப்போது மோ அப்படிம்பாரு. அப்புறம் திடீர்னு பொத்துன்னு விழுவார். நான் வேணும்னு விழுந்துட்டாரோன்னு நினைப்பேன். எல்லாமே அவரை என்ன செய்யுது? பாதிக்குது, அவரை தொடுது அந்த வெளிச்சம். நான் எதுவும் பண்ணலை, எனக்கு ஒன்று பண்ண தெரியும். ஆத்துமான்னு அப்போவே அழுவேன். தினம் ஒரு ஆத்துமா என்ன செய்யணும்? நான் ரட்சிக்கப்பட்ட இல்லை, தினம் ஒரு ஆத்துமா என்ன செய்யணும்? நான் ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும், சொல்லணும். அதுதான் என் அழுகையாக இருந்து ஜெபம் பண்ணிட்டு வந்திருப்பேன். வேற ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன். ஆண்டவரே எதிர்காலம் என்ன எனக்கு தெரியல, எனக்கு நீங்கள் என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். சரி, இந்த இடத்துல ஆழக்கடவர்கள். அப்போ மனுஷனை உண்டாக்கி அவர் சாயல்ல அவர் ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாகன்னு சொல்லி அந்த திரியேக தேவன் ஒரு மனுஷனை என்ன செய்தாரு? நேர்த்தியாக உண்டாக்கினார். அப்போ உண்டாக்கப்பட்ட நீங்கள் ஏன் உண்டாக்கினேன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. அவர் நம்மை உண்டாக்கினவரும் உருவாக்கினவருமான தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் தான் நம்மளை என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். நம்முடைய சிருஷ்டி கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம உருவேற்படுத்துகிறார். நல்ல பாத்திரமா என்ன செய்துட்டு இருக்கிறாரு? மாற்றுறார். நீங்க ஒப்பு கொடுக்க நீங்க தாழ்த்த ஒவ்வொரு பாடின் மத்தியிலும் கூட தம்முடைய மகிமை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துறார். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். கொஞ்சம் நான் பாடுபட்டாலும், கொஞ்சம் நான் கஷ்டப்பட்டாலும் இக்காலத்து பாடு இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. அப்போ ஆண்டவர் அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் சொல்றார். ஏன் விசுவாசிக்க கூடாது? ஏன் நான் விசுவாசிக்க கூடாது? சின்ன சின்ன வேதனையில் நான் ஏன் சோர்ந்து போகணும்? அப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஆத்மாவை பார்த்து சொல்லுங்கள், நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போனால் என் பலன் என்ன செய்கிறோம்? சுருங்கிரும், குறுகிரும். நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. சோர்ந்து போகிறவனுக்கு தான் பலன் கொடுப்பேங்கிறார். சத்துவத்தை பெருக பண்ணுறேன்றார். அப்போ சோர்ந்து போகாதவனுக்கு எவ்வளோ சத்துவம் பாருங்க. என்ன அப்போ எவ்வளோ அதிகமான பெருக்கம். சோர்ந்து போகிறவனுக்கு நான் பலன் கொடுத்து சத்துவத்தை என்ன செய்கிறேன்? பெருக பண்ணுறேன்னு சொல்கிறார். நீ சோர்ந்து போகாதன்னு தான் சொல்கிறார். ஆனால் மனுஷர்களாகிய நம்ம என்ன செய்கிறோம்? அடிக்கடி என்ன செய்கிறோம்? சோர்ந்து போகாதிருங்கள். தேவன் தம்மை, ஒரு வசனம் இருக்கு கலாத்தியர்ல, ஆண்டவர் காட்டுறார், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நீங்க தளர விடாதீங்க. அந்த இடத்த நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாதிருப்போமாக இருக்கு. இருப்பிடம் கலாத்தியர்
6வது அதிகாரம் 9வது வசனம். தளர்ந்து போகாதிருந்தால். தளர்ந்துனா என்னது? தளர்ந்து போகிறதுனா என்னது? தளர்ந்துனா என்னது? தளர்ந்துனா பலனே இல்லாம ஒடுங்கி தளர்ச்சி, டயர்டாகி பாருங்க, சரீரத்திலையும் தளர்ச்சியாகி. we do not give up. நீங்க விட்டு கொடுக்காதீங்க, விட்டு கொடுக்காத. உன் தளர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு தெரியும். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடுக்காதே. ஆனால் அந்த வாயினால் எத்தனை அந்த நாவு பொல்லாப்பு, திருக்குள்ள இருதயம் கபடத்தை பேசுது. இங்கே ஒன்று அங்கே ஒன்று. அதான் சொல்கிறார், நீ ஜீவனை என்ன செய், விரும்பு, ஜீவனை விரும்பு, நல்ல நாட்களை காண்பாயின்னு சொல்லி நீ நீ அந்த பாதக சிந்தையோடு இரு. நீ ஏன் உன்னுடைய ஹெரிடிட்டியை பார்க்குற? உன்னுடைய முன்னால் உள்ளது பின்னணி முன்னணியவே பார்க்குற. உன் சிச்சுவேஷனை ஏன் பார்க்குற? முட்கள் நடுவில்னா முட்கள் தான் என்னை சுற்றி, எல்லா முட்கள் சரீரத்தில் பவுல் சொன்ன மாதிரி முள் எனக்கு கொடுக்க. ஆனால் எல்லா பக்கத்திலும் அந்த முட்கள் ஆண்டவர் என்னோடு பேசின விஷயம். கலக வீட்டார் மத்தியில் இருந்தாலும் நீ என்ன செய்ய மாட்ட. அந்த முள் என்ன உன்னை குத்துனாலும் உன்னை என்ன செய்கிறது, வாசனை கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவர் ஒரு நாள் பேசினா. ஒரு நாள் அந்த அழுகை நின்றுச்சு எனக்கு. தேவ சாயலாக என்ன செய்கிறாரு, மனுஷனை ஆண்டவர் சிருஷ்டித்தார். அவருடைய இமேஜ், அவருடைய லைக்னஸ் அவருக்கு ஒத்து இருக்கணும். என் இருதயம் எப்படி இருக்கணும்? தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன், சித்தமானதை எல்லாம் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். உங்களை குறித்து சாட்சி சொல்லுவாரா? நீ ஏற்ற மனுஷி, நீ எனக்கு மிகவும் பிரியமானவள், நீ எனக்கு மிகவும் பிரியமானவள். நான் ஞானஸ்நானம் எடுத்த அன்னைக்கு 78வது ஆண்டு எடுத்தேன். 2-3 வருஷம் கழித்து தான் எடுத்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு சமயம் கிடச்சிது, தெரியாமல் எடுக்க முடிந்தது. அப்போ ஆண்டவர் வானத்திலேருந்து எனக்கு ஒரு சத்தம், நீ எனக்கு மிகவும் பிரியமானவள் அப்படிங்கிற ஒரு குரலை கேட்டேன் பாருங்கள். அந்த தொட்டிக்குள்ளே நானும் இன்னொருத்தங்களும் தான் எடுத்தோம். ஆனால் ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்தோன்னே என்னுடைய வாழ்க்கையெல்லாம் மாறிடுச்சு. எங்கேருந்து மாறிச்சு? மறுபடியும் 3வது படி ஞானஸ்நானம் நான் எடுத்தது. எல்லாரும் மனம் திரும்பிட்டு ரட்சிக்கப்பட்டுட்டு ஞானஸ்நானம் எடுப்பாங்க. எனக்கு அப்படி இல்லை. என்னுடைய அனுபவம் பரிசுத்த ஆவியினுடைய அந்த அபிஷேகத்தை கொடுத்துட்டு என்னை இன்னும் நம்ப வச்சுட்டு, இன்னும் ஊர்ஜிதப்படுத்திட்டு, அவரை நிரூபித்து காட்டிட்டு, அவரை என்னோட பேசி பேசி கடைசியாக ஞானஸ்நானம் எடுக்க வைக்கலை. நான் தான் மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்துட்டு இருந்தேன். 1 வருஷம் கழிச்சு ஆண்டவர் அபிஷேகம் பெற்று அதுக்கப்புறம் எடுக்க உதவி செய்தார். அந்த இடத்துல நீ எனக்கு மிகவும் பிரியமானவள். அப்போ எவ்வளோ அழுதுருப்பேன் பாருங்கள். எனக்கு என்னது, நீ வேண்டிக் கொள்ளும் பொழுதே நான் என்ன செய்கிறேன், நான் இனிமேல் கேட்பேன். யார் வந்தாலும் அவங்கள ரட்சிப்பேன். எப்படி இருக்கும் சந்தோஷம். தினம் ஒரு ஆத்துமா, அது ஊழியக்காரங்களாக இருக்கும், வயசான அம்மாமார்களாக இருக்கும், காலில் கேன்சரோடு வருவாங்க, விரலில் நடக்க முடியாதவங்களாக இருப்பாங்க. அவங்களாம் அற்புதம் பெற்றுக்கொள்ளுவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. நான் ஒன்றும் அவ்வளவா செய்ய மாட்டேன். ஆனால் ஆண்டுடைய கிருபை, ஆண்டுடைய சுத்த கிருபை. ஒரு ஆத்மாவை ரட்சிக்கிறது யாரு? ஆண்டுடைய சுத்த கிருபை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. உங்களை ஏன் அந்த குடும்பத்தில் வச்சிருக்கிறாருன்னா, உங்கள் குடும்பம் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். குடும்பத்துக்கு ரட்சிப்பு வரணும். அடுத்து உங்களுடைய உறவின் முறையாளர்களுக்கு ரட்சிப்பு வந்திருக்கணும். உங்கள் மூலமாக என்ன செய்யும், நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல வரும். நான் காலேஜ் முடிச்சுட்டு 4 இயர்ஸ் வீட்டில் இருந்த சமயம் ஒர்க் பண்ணேன். அப்போ அந்த இடத்துல ஸ்டாஃப் ரூமில் என்னது அற்புதம் நடக்கும். ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பக்கா இந்துவாக இருப்பாங்க. அவங்களாம் அபிஷேகம் பெறுவாங்க. இன்றைக்கும் அவங்க பேரெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு. அப்போ எவ்வளோ வருஷம் கழிச்சியும் அவங்களெல்லாம் நினைவு கூறுறேன்னா, அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்தார், பிரயோஜனப்படுத்தினார். எனக்கே நான் பிரயாணம் பண்ணுறதுக்கு 2 பஸ் எடுத்து வீட்டில் இருந்து போனோம். அப்போ அவ்வளோ தூரம் நான் போயிட்டு வரணும். சில கரெக்ஷனுக்கு நோட்டை எடுத்துகிட்டு வருவேன். நிறைய காரியங்களை செய்வேன், ரொம்ப உண்மையாக செய்கிறதுக்கு அவ்வளோ பண்ணுவேன். ஆனால் அதன் நடுவிலும் என்னது, அந்த ஸ்டாஃப் ரூமில் அந்த லெஷர்லியாக இராமல், லெஷர் டைம்னா என்னது, வீணா பொழுதுபோக்காமல் அந்த சாப்பாட்டு நேரத்தில் மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், சாட்சியாக இருக்கணும். அந்த இடத்துல நீங்கள் போகும் பொழுது உங்களை பார்த்தாலே என்ன செஞ்சிடணும், கண்டுபிடிப்பாங்க.
இது பக்கத்தில் போனாலே என்னது அப்படின்னு சொல்லி, இது ஃபிட்டே இல்லை, இது தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் என்ன செய்யக்கூடாது, நம்மளை விட்டு நம்மளை அப்ரோச் பண்ணாமல் போகக்கூடாது. அணுகி ஆண்டவர் நம்மளை அணுகி, பயப்படாதே, அது ஒரு வசனம் எங்கே இருக்குது, பயப்படாதே நான் உன்னை அணுகி, நீ மனம் எங்கே இருக்கு, சரி ஏதோ ஒரு இடத்துல இருக்கு, தளர விடாதேன்னு சொல்லி ஆண்டவர் பேசுறாரு. அப்போ நீங்க நன்மை செய்துல என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போகாதிருங்க. நீங்க தளர்ந்து போகாதிருந்தா ஏற்ற காலத்துல அறுப்பீங்க. ஆனா இப்போ அவர் சாயல், அவர் ரூபம். மனுஷன் எப்படி படித்தார், அவர் சாயலாக தான் படித்தார். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அம்மா சாயல் அப்பா சாயல்னு சொல்லுவோம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, நான் என்னுடைய சாயலாக ஒன்றை நான் படைச்சிட்டேன், நான் சிருஷ்டிச்சிட்டேன், உருவாக்கிட்டேன், நான் படைச்சேன், நீ சிருஷ்டிக்கப்பட்டவள். எபேசியர் 4:24 மெய்யான நீதியிலும் அந்த வசனத்தை வாசிங்க. புதிய மனுஷனை நம்ம தரித்து கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய போதும் 4:24 மட்டும். மெய்யான நீதி, பரிசுத்தம், தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். புதிய மனுஷன், மெய்யான நீதி, பரிசுத்தம், தேவனுடைய சாயல் எப்பவுமே என்ன செஞ்சுட்டு இருக்கணும், அந்த புதிய மனுஷன்ல இருக்கு. அந்த புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் தான் இருக்கு. நம்ம ஒரு நியூ ட்ரெஸ்ஸை அணிகிறத விட அந்த புதிய மனுஷனை, அந்த நியூ மேனை, இன்னர் மேனை குறிக்குது. அந்த புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அதை தான் மறந்துடுவோம். மறக்கிறீங்களா? ஏதாவது மறந்துருக்கீங்களா? ஓல் ஆர்மர சர்வாயுத வர்க்கத்தையே தரித்து கொள்ளணும். ரட்சணி என்ற ஹெல்மெட் இருக்கணும், இல்லைன்னா ஆபத்து. அப்படி தானே? தலைக்கு என்னன்னு போட்டிருக்கோம், தலை கவசம் முக்கியம், அணியணும். ரட்சணி என்ற தலைச்சீரா. அடுத்து என்ன போட்டிருக்கு, நீதி என்னும் மார்க்கவசம், அந்த பிரஸ்ட் பிளேட் முக்கியம். அடுத்து தமிழ்லே படித்த போதும் சரி. இப்போ புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொள்ளுங்க, சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்க. சங்கீதம் 104:30 நீ உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீ பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர்னு சொல்லி சங்கீதம் 104:30. ஆவியை அனுப்பும் போது, அவர் நம்ம ஆராதனையின் போது அவர் தம்முடைய வல்லமை என்ன செய்கிறார், அனுப்புகிறார், வல்லமையை அனுப்புகிறார். அன்றைக்கு சாதுக்குள்ள இருந்து என்ன போச்சு, சாது சுந்தர்சிங்க வார்த்தை உள்ள இருந்துச்சுல அவர் இருதயத்துக்குள்ள, அதனால அவன் ஒண்ணுமே பண்ண முடியல. அடுத்த பெட்டியில மாயம் பண்ண வந்த ஆள். அப்போ நீங்களும் நானும் இருக்கோமே, எங்க வல்லமை, வல்லமையை பெற்றிருக்கிறோம்னு சொல்றோம், வாசிக்கிறோம், வசனம் அப்படி சொல்லுது. அந்த வல்லமை என்ன செய்யணும், அவங்கள என்ன செய்யணும், டச் பண்ணணும், தொடணும். இந்த நாட்களில் ஈஸியாக அவர் என்ன செய்கிறார், ஒரு அவுட் போரிங்க ஊற்றிட்டு இருக்காரு. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமார குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர்கள் என்ன செய்வாங்க, சொப்பனங்களை காண்பாங்க, மூப்பர் என்ன செய்வாங்க, அவங்களும் சொப்பனம் தானா, சரி எல்லாம் சொப்பனம், தீர்க்க தரிசனம், தரிசனம், விஷன். வாலிபர்கள் என்ன செய்வாங்க, தரிசனங்களை காண்பாங்க. இப்படி தரிசன கண்களை ஆண்டவர் திறக்கும்படிக்கு கேளுங்க. ஆவியை அனுப்பும் போது உங்களுக்குள்ள ஒன்று என்ன செய்யும், அவைகள் சிருஷ்டிக்கப்படும், அவைகள் சிருஷ்டிக்கப்படும். அது பூமியில் வெளிப்படுத்தின விசேஷம் 22:17. இலவசமாய் ஜீவ தண்ணீரை வாங்கி கொள்ள கடவன். வாட்டர் ஆஃப் லைஃப் வித்தவுட் என்னது, காஸ்டே இல்லாமல், விலையே இல்லாமல் நீ என்ன செய், பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசத்தையும் பாலையும் கொள்ளுங்கள் என்று இருக்கிறது. இப்போ இந்த பிரைடு, இந்த ஹோலி ஸ்பிரிட், ஆவிங்கிறது, ஆவியும் மணவாட்டின்னா எதை குறிக்குது, ஆவி யாரு, ஆவினா யாரு, இந்த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவி. அடுத்து பிரைடு, மணவாட்டி, மணவாட்டிக்கு என்னது, பிரைடு, மணமகள், அது குறிக்குது. ஒரு மணவாளனுக்கு ஒரே ஒரு மணவாட்டி தான், அது சர்ச்சை குறிக்குது, சபையை குறிக்குது, உண்மையான கிறிஸ்தவங்களை குறிக்குது. அப்படிதானே? சர்ச்சையும்
இந்த ட்ரூ பிலீவர்ஸையும் குறிக்குது, கிறிஸ்டியன்ஸையும் குறிக்குது. நீங்கள்லாம் ட்ரூ கிறிஸ்டியன்ஸ் தானே? நாங்கள் நம்புகிறோம். உங்களை பார்த்து இல்லை, நீங்கள் காணிக்க போடுறத எண்ணி அதெல்லாம் கூட்டி பிறக்கி இல்லை. பத்திரம் வரும் பொழுது உத்தமர்கள் இன்னார் என்று சபையில் என்ன செய்யுமா? விளங்குமா? ஒரு இதில் நீங்கள் நின்று பிடிக்கிறீங்களா, தாக்கு பிடிக்கிறீங்களா? அப்போது ஒரு அக்கினி எரியும் பொழுது அதுலேருந்து யார் வெளியே வந்தாங்க? இந்த இருக்கு, இங்கே இருக்குது the Holy Spirit. அந்த நான் மெதுவாக வாசிக்கிறேன். அந்த பிரைட், the church, the true Christians say come, and let him who is listening say come, and let everyone come. அந்த இடத்துல இருக்கு பாருங்க, let everyone come. விருப்பம் உள்ளவன், தாகமா இருக்கிறவனுக்கு என்ன போட்டிருக்கு? let everyone come. இந்த சபையினுடைய பிரின்சிபல் என்ன? நான் மட்டும் வருவேன். உங்களுக்கு ஒரு தியரி வச்சுக்கலாம். யாவரும் let everyone, and let everyone come who is thirsty. தாகமுள்ளவன் யாவரும் என்ன செய்வான்? வரக்கடவன். காணிக்கையெல்லாம் வெகுமானங்களை எல்லாம் கொண்டு வரட்டும், அவங்ககிட்ட இருந்து இங்கே வரட்டும். சபைகளில் பெரிய பெரிய சபைகள்லாம் என்ன செய்யட்டும்? எழும்பட்டும், கட்டப்படட்டும். நம்முடைய இந்திய தேசத்தில் பாவியுடைய ஆஸ்தி என்னது? நீதிமானுக்காக. சரி, நான் ரொம்ப போகிறேன்னு நினைக்கிறேன். let everyone come who is thirsty. தாஸ்டியாக இருக்கிறவங்க அவங்க வந்து அந்த நீடு, அவங்க அந்த உணர்ந்து அந்த சோலை என்ன செய்வாங்களாம்? வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிடுவாங்கன்னு இருக்கு. இதில் இங்கிலீஷில் அதிகமாக இருக்குது, தமிழில் ரொம்ப சுருக்கமாக இருக்குது. என்னது? வா, கேட்கிறவன் வா, தாகமாக இருக்கிறவன் வரக்கடவன். மனப்பூர்வமாக நீ சேவிச்சா அதுக்காக உன்னை என்ன செய்ய முடியாது? பின்னாலே வந்து நேற்று என்ன படித்தோம்? உன் ஆத்மாவுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்துல நீங்கள் திருப்பப்பட்டிருக்கிறீங்க. அப்போ அவங்களுக்கு தான் என்னது? வாடாத கிரீடம், ஜீவ கிரீடம்னு பார்த்தோம். அப்போ நம்முடைய ஆத்மாவை அவர் என்ன செய்கிறார்? கண்காணிக்கிறார், திருப்பி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆத்மாவை இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணுகிறார், சப்போர்ட் பண்ணுறாரு, ஸ்ட்ரென்தன் பண்ணுறாரு. ஆங்கிலத்தில் இதுக்குரிய விளக்கம் ஆம்பிளிஃபைட் கிளாசிக் வந்து உங்களுக்கு பைபிள் ஆப் இருந்தால் அதெல்லாம் பிள்ளைங்களை மனப்பாடம் பண்ண சொல்லுங்கள். The soul is refreshed, supported. சோல் என்ன செய்தான்? ரெஃப்ரெஷ் பண்ணப்படுதான். ரெஃப்ரெஷ் சொல்லுங்களேன். ரெஃப்ரெஷ் பண்ணப்படுது, புத்துணர்ச்சியாக்கப்படுது, ஃப்ரெஷ் ஆயிடுறேன். ஃப்ரெஷ்னா என்னது? ஒரு புதுமை, ஒரு புதுமையான சிருஷ்டி. நான் ஒரு புதுமையான சிருஷ்டி, கிறிஸ்துவுக்குள்ள நான் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு புதிய மனுஷனை தரித்து கொண்ட நான் ஒரு புதிய சிருஷ்டி, ஒரு புதிய சப்போர்ட்டை நான் பெற்றுக்கிட்டேன். யார் மூலம்? ஆவி, த ஹோலி ஸ்பிரிட் மூலம். நான் என்னுடைய ஆத்மா ரெஃப்ரெஷ் பண்ணப்படுது. உங்கள் மைண்டு ரெனியூ ஆகணும்னு நான் என்ன செய்யணும்? அதுக்குரிய வார்த்தையை தான் ஆண்டவர் அனுப்புகிறார். நான் பல தயார் பண்ணி வச்சாலும் உங்களுக்கு ஏற்றதை தான் ஆண்டவர் கொடுக்குறார். அப்போ ஆண்டவர் உங்களுடைய ஆத்மாவை ரெஃப்ரெஷ் பண்ணுறது, உன் மைண்டை நீ ரெனியூ பண்ணு, புதிதாக்கி கொள்ளுங்கள், மறுரூபம் ஆகுங்கள் இருக்கு. ரோமர் 12 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? ஆரம்பம் 12:1. நீங்கள் இல்லை 12:2 இல்லை 1 பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டை வைக்கிறார் பாருங்க. உங்களுக்குலாம் எவ்வளோ ஹம்பிள் ரிக்வெஸ்ட் வந்தாலும் உதாசனை பண்ணால் எப்படி? நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் சரீரங்களை, நேற்று நான் அதிகாலையில் எழும்பும் பொழுது வீட்டில் தான் இருந்தேன். எழும்பும் பொழுது ஆண்டவரே எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. ரைச்சியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்பா, என் ஆர்கன் ஒவ்வொன்றும் நான் ரைச்சியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். அது ஆங்கிலத்தில் அப்படி தான் இருக்குது. உன்னுடைய அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக நீ என்ன செய்? ஒப்புக்கொடு. ஆண்டவரே என்னுடைய பிரதிஷ்டை நான் புதுப்பித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆர்கன்ஸ்லாம் என்னது? ரைச்சியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், நீதியை நடப்பிக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இன்னொரு, இதோ போரடிக்கிறதுக்கு உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். வாக்குத்தத்தங்கள்லாம் நமக்கு மண்டப்பாடமாக நிறைய மண்டமண்டான்னு வரலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இந்த இடத்துல என்ன சொல்ல வந்தேன்? ரெஃப்ரெஷ் பண்ணுறாரு. மைண்டை என்ன செய்கிறாரு? ரெனியூ பண்ணுறாரு. எப்படி? உன் சரீரத்தை கொடு, உன் ஆர்கன்ஸை ஒப்பு கொடுத்துரு. நான் எப்பவுமே சொல்லுவேன், என்னுடைய பிரெயின் சிஸ்டத்துக்காக ஸ்தோத்திரம், என்னுடைய நர்வஸ் சிஸ்டத்துக்காக ஸ்தோத்திரம், என்னுடைய போன் சிஸ்டத்துக்காக
உங்களுக்கெல்லாம் போனும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். கொட்டாய் விட்டுக்கிட்டு தூங்கிட்டு எல்லா சிஸ்டமும் தான் இருக்குது. அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு சிஸ்டத்துக்காக, உங்களுடைய இன்னர் மேனுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். எக்ஸ்டர்னலாக நீங்கள் நடக்கணும், வேலை செய்யணும், உழைக்கணும், பாடணும், ஆவியில் நிரம்பி என்ன செய்யணும், பாடணும். அதுக்கு உங்களுக்கு என்ன செய்யணும், பலன் வேணும். அப்போ சொஸ்த மனம்தான் என்னது, உடலுக்கு ஜீவன். ஆண்டவர் பூமியின் ரூபத்தையே புதிதாக்குறேன்னு சொல்கிறாரு, மனசை புதிதாக்குறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அன்னைக்கு பழைய மனசோடே உட்காந்துட்டு போகிறீங்க. பழைய தூக்கம், பழைய பாணி, பழைய கலாச்சாரம், பழைய சடங்காச்சாரம், பழைய குணம், பழைய பிடிவாதம், பழைய என்னது விளையாட்டு புத்தி, கொஞ்சம் கூட கவனிக்கிற தன்மையே கிடையாது. ஒரு சில பிள்ளைகள்லாம் என்ன செய்கிறாங்க, கவனிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கவனிக்க ஆரம்பிக்கிறதுனால தான் நல்லா மார்க் வாங்குறாங்க இல்லையா? கவனிக்காத பிள்ளை எப்படி இருக்கும், படிக்காது, மக்காதான் இருக்கும். கவனிக்காமல் டீச்சர் சொல்லி கொடுக்குற பாடத்தை கவனிச்சாதாங்க என்னது ஏறும், மண்டையில் ஏறும். இங்கே மண்டையில் மட்டும் இல்லை, மூளை அறிவு இல்லை, இங்கே கொஞ்சம் ஒரு அடி என்ன செய்யணும், இறங்கணும், ஆவியில் கொஞ்சம் உள் வாங்கணும். அப்போ தான் அது உங்களுக்கு கிராஸ் பண்ண தான் அது உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகி, அது உங்களுக்கு செரிமானம் ஆகி என்ன செய்யும், சத்தாக மாறும், பலனாக மாறும், அற்புதமாக என்ன செய்யும், நடக்கும். அற்புதத்தின் மேலே அற்புதம் தான் நடக்கும். அதிசயத்தின் மேலே தான் அதிசயத்தை நீங்கள் என்ன செய்வீங்க, காண்பீங்க. வசனம் சொல்லுது, யோவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, என் ஜனம் ஒருபோது என்ன செய்து கெட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் அதிசயத்தை பார்த்தது நிமித்தம் நீங்கள் அவரை துதிப்பீங்கன்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கா அந்த வசனம்? அதனால நீங்கள் என்ன செய்வீங்க, துதிப்பீங்க. முதல்ல அதிசயத்தை பார்க்கறதுக்கு முன்னாலே என்ன செய்யுங்க, துதிங்க. எல்லாவற்றிற்காக என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாவற்றிலையும் சந்தோஷமாக இருக்க முடியும், எல்லாவற்றிலையும் சந்தோஷமாக இருக்க முடியும். எப்பொழுதும் நான் எப்படி இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். போன தடவை சொன்னது போல் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினாலும் சரி, செகண்ட் மார்க் வாங்கினாலும் சரி, எப்படி வாங்கினாலும் சரி, எப்படி சந்தோஷம். நல்லா படித்தவங்களுக்கு, நல்லா எழுதுனவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். என்ன, சரியாக படிக்காதவங்களுக்கு பயமாக தான் இருக்கும். ரிசல்ட் வர்றதை பார்த்தா என்ன செய்யும், பயமாக தான் பயந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஜெபம்னா ஒன்றும் நடக்காது. ஆனால் வருங்காலத்துக்காக வருங்காரியங்களை என்ன செய்யுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு வருங்காலத்தை உன் பிள்ளைகளை குறித்தும் உன் கரத்தின் கிரிகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள்னு சொல்கிறார். வருங்காரியங்களை என்னிடத்துல கேளுங்கள் சொல்கிறார். ஆண்டவர் நிகழ்காரியமாக இருந்தாலும் வருங்காரியமாக இருந்தாலும் அவர் என்ன செய்வார், நிகழ்காலமோ வருங்காலமோ அவருடைய அன்பை விட்டு ஒன்றுமே என்ன செய்யாது, பிரிக்க மாட்டாது. தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லி போல்றார். ஒவ்வொருத்தரமோ எந்த வியாகுலம் வந்தாலும் சரி, யார் என்னை ஒரு மாதிரி சொன்னாலும் சரி, வியாகுலம்னா என்னது, விசனப்படுத்தினாலும் சரி, என்னை யாராவது வேணும்னு என்ன செய்வாங்க, துக்கப்படத்தான் வருவாங்க. ரொம்ப ஒப்பு கொடுத்தவங்களையோ அல்லது ரொம்ப ஆவியில் நிரம்பினவங்களையோ ஊழியம் செய்கிறவங்களுக்கு ரொம்ப என்ன வரும், சில இது வரும், வந்துட்டே இருக்கும். சாத்தான் டிவியேட் பண்ண முயற்சிப்பான். அதனால தான் ஊழியக்காரங்க ஊழியம் செஞ்சுட்டு என்ன செய்யணும், விழுந்து கிடக்கணும். உபவாசத்திலும் ஜபத்தில் என்ன செய்யணும், அவங்க நாளை கழிக்கணும் அல்லது அவங்க நேரத்தை செலவு பண்ணுறது அவசியமாக இருக்குது. அப்போ தான் தேவையான வார்த்தைகளை கொடுப்பார். அப்போ ஆண்டவருடைய, நேற்று நான் சொன்னேன் 7வது மத்தேயு 7வது, தே ரெஸ்பாண்ட் டு த சர்மன். அவங்க போதகத்தை குறித்து, ஏசப்பா போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டாங்க. அங்கே தான் அற்புதம் நடந்துச்சு. உங்களை குறித்து, உங்கள் வார்த்தையை குறித்து ஒருத்தங்க ஆச்சரியப்பட்டாங்கன்னா தான், கேட்டாங்கன்னா தான் நீங்கள் என்ன செய்யணும், சொல்லணும். அதனால் இப்போ நீங்கள் கேட்க மாட்டேங்கிற மாதிரி இருக்குது. அதனால் எங்கே போதகத்தை நீங்கள் கேட்குறீங்களோ, ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களோ, அங்கீகரிக்கிறீங்களோ, ரெகக்னைஸ் பண்ணுறீங்களோ அல்லது அக்னாலேஜ் பண்ணுறீங்களோ, அங்கே தான் என்னது, அந்த வார்த்தை நிறைவேறும். அங்கே தான் அற்புதம் நடக்கும். நீங்கள் வீட்டுக்கு போகும்பொழுது அற்புதம் போகும்போதே நடக்கும். இப்போவே நடக்குது, கிராஜுவலாக, படிப்படியாக, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும், ஹெட் டு டோ. நாங்கள் அன்றைக்கி ஒரு டாக்டர் வந்தார், நான் யாருன்னு பேர் சொல்லு, அவர் சொன்னார், நீங்கள் என்ன சர்ஜன் பண்ணுறீங்க, சர்ஜரி, ஹெட் டு டோ பண்ணுறேம்மான்னார். நான் உடனே அடுத்து எனக்கு ஜெபம் வந்துச்சு. அவர் போயிட்டார். எனக்கு படுக்கும்போது எனக்கு, ஆண்டவரே ஹெட் டு டோ என்னது, ஆண்டவர் நம்மையும் என்ன செய்கிறாரு,
நமக்குள்ளேயும் அவருடைய வரங்களை என்ன செய்கிறாரு, ஆப்ரேட் பண்ணவர். ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் வந்து ஹெட்டுட்டோ எனக்கு தெரியும்னு சொல்கிறாருன்னா, அந்த சர்ஜரியை பண்ணுறாருன்னா, அப்போ நூக்கன் காணர் உங்களுடைய முக்கு, மூளை, உங்களுடைய திசு, உங்களுடைய அணுக்கள் ஒவ்வொன்றும் அவருக்கு என்ன செய்யும் தெரியும். எனக்கு எங்கே வந்து நியூ செல்லை ப்ரொடியூஸ் பண்ணணுமோ அங்கே என்ன செய்வார், புது அணுவை என்ன செய்வார், உற்பத்தி ஆக்குவார், ப்ரொடியூஸ் பண்ணுவார். என் தேவன் என்னது, ப்ரொடியூஸ் பண்ணுகிற கர்த்தர். காலையில் அந்த இதை ப்ராடக்ட்ஸை பற்றி பேசினேன். உண்டாக்கினார்னா என்னன்னா, உற்பத்தி பண்ணுறாரு, ஆயத்தம் பண்ணி அவர் செய்ய போகிறதுக்கு ஆயத்தம் சிருஷ்டித்தார், உண்டாக்கினார், வெளிச்சம் கடவுதுன்னு சொன்னார், உண்டாயிற்று அப்படிலாம் பார்க்குறோம்ல. அதெல்லாம் ஒரு ஆயத்தத்தை அல்லது அதை ஒரு ப்ரொடக்டிவிட்டி, அதாவது ப்ரொடியூஸ் பண்ணுறதை குறிக்குதான். ஆயத்தப்படுத்தி அவர் செய்கிறத தேவன் வந்து முதல்ல என்ன செய்தாரா, அசைவாடினாராம். தேவன் என்ன செய்தார், அசைவாடினார்னு சொல்லி பார்க்குறோம். சரி, நான் அது ரொம்ப போக விரும்பலை, உங்களுக்கு புரியுமா? நம்ம அந்த பைபிள் ஸ்டடி காலையிலே முடிஞ்சிருச்சு. அப்புறம் யூடியூப்பில் நீங்கள் போட்டால் நீங்கள் விளக்கமாக என்ன செய்யுங்க, பார்த்துக்கலாம். சரி, நம்ம இப்போது என்ன படித்தோம்? ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார், புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள்னு சொல்கிறார். ஒரு புதிய சாயலனை தரித்துக்கோ, பழைய சாயலோட காட்சி அளிக்காத. புதுசாக இருக்க தானே விரும்புகிறோம். முகமே என்ன செய்கிறோம், புதுசாக இருக்கணும்னு விரும்புகிறோம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறோம். அப்போது நம்முடைய அகத்தின் அழகு முகத்துலேயும் தெரியும். மன மகிழ்ச்சியாக இருந்தால் முக மலர்ச்சி இருக்கும். மனோ துக்கத்தினால ஆவி முறிந்து போகும். அப்போ முறிந்த ஆவியை யாரால் தாங்க முடியும்? அப்போ மன முறிவின் வார்த்தையை என்ன செய்யாத, பேசாத. ஒருத்தருக்கு மன முறிவாகும்னா நீ என்ன செய்யாத, பக்கத்தில் இருந்து பேசாத, வீட்டுக்குள்ளே பேசாத, அவங்கள மனமுறிவடைய பண்ணாத. அவங்களால என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. அதனால் அவங்க வீக் ஆயிடுறாங்க. அல்லது நானே ஒரு வீக்கான வார்த்தையை பேசுகிறேன்னா என் சரீரமும் என்ன செய்யும், பாதிக்கப்படும். என் ஆவியில் நான் ஒரு பலமுள்ள வார்த்தையை நான் பேசினாதான், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு டானிக்கை, சத்தான ஒரு டானிக்கை நான் சாப்பிட்டாதான் எனக்கு சத்து, என் சரீரத்துக்கெல்லாம் பேலன்ஸ், ஜீவன். சரி, எழும்போமா, ஜெபம். பாஸ்டர் எதுவும் சொல்கிறாங்களா? எழும்போமா, ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கிறோம். எந்த வார்த்தை உங்கள் உள்ளத்துக்குள்ள உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்? நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள யார்? புதிய சிருஷ்டி. பழைய சிருஷ்டியுடைய தன்மை என்ன? அதெல்லாம் ஆண்டவர் சிலுவையில் அழித்து உங்களை கிறிஸ்துவுக்குள்ள புதிய மனுஷனாக சிருஷ்டித்திருக்கிறார். அப்போ நீங்கள் பழசா பழசா புதிய படைப்பு, புதிய சிருஷ்டி. புதிய சிருஷ்டியுடைய தன்மை என்ன? தேவனுடைய சாயல். தேவனுடைய சாயலில் நாங்கள் மறுபடியும் படைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ தேவ சாயலில் வளரணும். நம்ம விட்டு கொடுப்போம், கர்த்தர் உதவி செய்வார். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமுட வார்த்தையில் சிருஷ்டிப்பின் வல்லமையை, சிருஷ்டிப்பின் தன்மையை குறித்தும் கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் யார் என்றும் ஒன்று கூட நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்றும் புரிந்து கொண்டோம். ஆண்டவரே, உங்கள் ஜனங்களை நீங்கள் ரட்சித்திருக்கிறீங்க. நாங்கள் ஆண்டவரே புதிய சிருஷ்டியின் அனுபவத்தில் வாழும்படிக்கு எங்களுக்கு வசனங்களை நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க. அந்த வசனங்களை கற்று நாங்கள் தேர வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அப்படிப்பட்ட தேர்ச்சியை நீங்கள் தந்து வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் புது சிருஷ்டியின் அனுபவத்துக்குள்ளே நடக்கும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்கன்னு சொல்லுங்கள். அனுக்கிரகம் செய்யுங்க ஆண்டவரே. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நம்மை சிருஷ்டித்தவருக்கு ஒப்பாக நாம் வாழும்படிக்கு எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க ஆண்டவரே. அனுக்கிரகம் செய்யுங்க. இப்பொழுது யாரும் ஆண்டவரே பலவீனத்தோடு இருக்கக்கூடாது. நீங்கள் பலவீனங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தீங்க ஆண்டவரே. நோய்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தீங்க. பாடுகளை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டீங்க ஆண்டவரே.
நாங்கள் உமக்குள்ள புது பலன் அடைந்து ஆண்டவரை கிறிஸ்துவுக்குள் வாழும்படி எங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து அனுக்கிரகம் செய்யுங்க. வந்த ஜனங்களை எங்கள் ஆசீர்வாதத்தோடு அனுப்புங்க. அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.